காய்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல். இந்த வீடியோவில் ஒரு க்யூட் பேபியோட குட்டி மினி ட்ராமா தான் பார்க்க போகிறோம். ஒன் நைட் ஸ்டாண்ட் ஸ்டோரின்னு சொல்ல முடியாது, ஹீரோயினை ஃபோர்ஸ் பண்ணி அவள் கூட ஒன்றா இருந்ததுனால ஒரு க்யூட்டான பேபி பிறக்குது. அவனும் தப்பாக புரிஞ்சுக்கிட்டு ஹீரோயின்கிட்ட சாரி கேட்டு அவளை மேரேஜ் பண்ணிக்கணும்னு நினைக்கிறான். அவள் ஒரு ரேபிஸ்ட்டை மேரேஜ் பண்ணிக்கிறதுக்கு ரெடியாக இல்லை. பட் குழந்தை அம்மா அப்பா ரெண்டு பேருமே வேணும்னு கேட்குறான். ஹீரோ எப்படி அவளை கன்வின்ஸ் பண்ண போகிறான்? லாஸ்ட்டில் ரெண்டு பேரும் ஒன்று சேர்ந்தாங்களா அப்படிங்கிறத இந்த ட்ராமா. ஓவர் ட்ராமா டாக்ஸிக்லாம் இல்லாமல் ஒரு லவ் ஸ்டோரி வேணுன்னா இதை நீங்கள் ட்ரை பண்ணலாம். வாங்க ஸ்டோரிக்குள்ளே போகலாம். ஓப்பனிங் சீனில் ஹீரோ யாரோ ட்ரக் பண்ணியிருக்காங்க. அதோட எஃபெக்டில் ஹீரோயின் அவன் கையை பிடிச்சி இழுக்கிறான். ஸோ ரெண்டு பேரும் நைட்டு ஒன்றா இருக்காங்க. ஹீரோயின் இவன் என்னை ரேப் பண்ணிட்டான், என்னோட ஃபஸ்ட் டைம் இப்படி போயிருச்சே அப்படின்னு அழுதுட்டு அங்கேருந்து கிளம்புறா. அதை அவளோட கிளாஸ்மேட் பார்க்குறா. டாங்கன்னு இங்கே என்ன பண்ணிக்கிட்டு இருந்தா அப்படின்னு அந்த ரூம்குள்ளே போனால் அங்கே ஹீரோ நிற்கிறான். இவன் லீ ஃபேமிலி யங் மாஸ்டர் ஆச்சே அப்படின்னு அவள் பார்த்துட்டு இருக்க. அவனும் லாஸ்ட் நைட் நீ தான் என் கூட ஸ்டே பண்ணியா அப்படின்னு கேட்குறான். ஸோ ஹீரோனோட பிளேஸை அவள் எடுத்துக்கிறா. ஹீரோயின் லவர்கிட்ட வந்து எல்லாத்தையும் கன்ஃபர்ஸ் பண்ணுறான். அவனும் நம்ம ரிலேஷன்ஷிப்பில் இருக்கோம், ஆனால் நீ என்னை டச் பண்ண விட்டதே கிடையாது. இப்போ என்னொரு மேலே உன்னை தொட்டான்னு சொன்னால் இனி நமக்குள்ளே எதுவுமே கிடையாது, பிரேக்கப் அப்படின்னு அவன் பிரேக்கப் சொல்லிடுறான். ஹீரோயின் கன்சீவ் ஆனதுனால குழந்தைய அபார்ட் பண்ணலான்னு போகிறா. அங்கே டாக்டரும் உங்கள் ஹெல்த் கண்டிஷனுக்கு நீங்கள் குழந்தைய அபார்ட் பண்ணக்கூடாது, அப்படியே நீங்கள் பண்ணாலும் ஃப்யூச்சரில் உங்களுக்கு குழந்தை பிறக்கிறது கஷ்டமாயிரும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ ஹீரோயினால் அந்த குழந்தைய அபார்ட் பண்ண முடியல. அதுக்கப்புறம் அவளோட லைஃப் டோட்டலி சேஞ்ச் ஆயிடுச்சு. குழந்தை பெற்றுக்கிறதுக்காக அப்ராட் போகிறா. 5 இயர்ஸ் கழிச்சு அப்பாவை மீட் பண்ணுறதுக்காக ரிட்டர்ன் வந்திருக்கா. ஏர்போர்ட்டில் இறங்கினதுமே பையன்கிட்ட உன் தாத்தாவை பார்க்க எக்ஸைட்மெண்ட்டில் இருக்கியா அப்படின்னு கேட்டால், தாத்தாவையும் பார்க்கணும் நான் அப்பாவையும் பார்க்கணும் அப்படிங்கிற மாதிரி கேட்டுட்ருக்கான். டே உன் அப்பா செத்துட்டாண்டா அப்படின்னு சொல்லிட்டு அந்த டைம் ஹீரோயின் கால் அட்டன் பண்ணி பேசுகிறா. அங்கே அதே ஏர்போர்ட்டில் இன்னொரு மேன் நின்றுட்டுருக்கான். அவனை பார்த்துட்டு இந்த குட்டி பையன் ஓடி போய் அப்பா அப்படின்னு அவனை ஹக் பண்ணிட்டு நிற்கிறான். அவன் யார்கிட்ட பேசிகிட்டு இருப்பானா, ஹீரோனோட கிளாஸ்மேட் கிட்ட. தாத்தாவோட கடைசி ஆசையை நம்ம நிறைவேற்றி வைக்க வேண்டாமா, நம்ம 5 வருஷமாக ரிலேஷன்ஷிப்பில் இருக்கோம், ஸோ நம்ம சீக்கிரமே மேரேஜ் டேட்டை ஃபிக்ஸ் பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படிங்கிற மாதிரி அவள் சொல்லிக்கிட்டு இருக்கா. இவள் என்ன நினச்சிட்டு இருக்கா, என் தாத்தாவை யூஸ் பண்ணி என்னையும் பிளாக்மெயில் பண்ணிட்டு இருக்கா அப்படின்னு அவளை ஹீரோக்கு சுத்தமாக பிடிக்கல. இந்த க்யூட்டான பையன் வந்ததும் நானும் அப்பா இல்லடா அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். பின்னாடியே ஹீரோயின் வர. ஹீரோயினை பார்த்ததும் எதோ இவனுக்கு டிஃப்ரெண்ட்டாக ஃபீல் ஆகுது. நம்ம இதுக்கு முன்னாடி மீட் பண்ணியிருக்கோமா அப்படின்னு அவகிட்ட கேட்குறான். அவளும் இல்லைன்னு சொல்லிட்டு பையனை கூப்பிட்டு போக போகிறா. சரி இந்த குழந்தையோட அப்பா யாருன்னு கேட்க அவன் செத்துட்டான்னு சொல்கிறான். ஹீரோக்கு வேறு ஆல்ரெடி தாத்தா நான் சாக போகிறேன், அதுக்கு முன்னாடி உன் கல்யாணத்தை பார்க்கணுன்னு கேட்டுட்டு இருப்பாங்க. ஸோ இவகிட்டே மேரேஜ் ப்ரப்போஸ் பண்ணுறான். நீ என்ன மேரேஜ் பண்ணிக்கிறியா, நான் உன் குழந்தைக்கு அப்பாவாக இருக்கேன் அப்படின்னு சொல்கிறான். டேய் உனக்கு என்ன பைத்தியமா, நம்ம ரெண்டு பேருக்கும் முன்ன பின்ன அறிமுகமே கிடையாது, நீ என்கிட்ட வந்து இந்த மாதிரி பேசிக்கிட்டு இருக்க அப்படின்னு ஹீரோயின் கேட்டா. எனக்கு இப்போ அவசரமாக மேரேஜ் பார்ட்னர் தேவை, நீ ஓகே சொன்னா உன்னோட குழந்தைக்கு நான் அப்பாவாக இருக்கேன், அப்புறம் என்னோட நேம் மிஸ்டர் லீ அப்படின்னு அவனை பற்றி சொல்ல போகிறான். ஹே ஸ்டாப், எனக்கு உன்னை பற்றி எதுவுமே தெரியாது, சும்மா பைத்தியக்காரத்தனமாக பேசிகிட்டு இருக்காத. என் பையன் உன்னை டிஸ்டர்ப் பண்ணதுக்காக இந்த 200 வச்சுக்கோ அப்படின்னு கையில் காசு கொடுத்தா, நீ என்னை மேரேஜ் பண்ணிக்க ஓகே சொல்லு, நான் உனக்கு 20 மில்லியன் தரேன் அப்படின்னு டீல் பேசிகிட்டு இருக்கான். அட போடா அப்படின்னு அவனை தட்டி விட்டு ஹீரோயின் குழந்தைய கூப்பிட்டு போகிறா. ஹீரோவை ரிஜெக்ட் பண்ணியிருந்தாலும் ஹீரோக்கு அவளை பிடிச்சிருக்கு. ஹீரோயின் வீட்டுக்கு வந்து தான் அப்பா ட்ரிப்பை பற்றி கேட்குறாங்க. எல்லாமே நல்லா போச்சு, ஏர்போர்ட்டில் மட்டும் ஒரு லூஸ் பையனை பார்த்தேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்கா. இந்த டைம் அங்கே அவளோட எக்ஸ் பாய் ஃப்ரெண்டு வந்திருக்கான். அவனோட நேம் சென்னு. அங்கே அவனை பார்த்தது ஹீரோயினுக்கு பெரிய ஷாக்காக இருக்குது. அப்பாவும் நீங்கள் ரெண்டு பேரும் பேசுங்க, நான் என் பேரன் கூட போய் விளையாட போகிறேன் அப்படின்ட்டு உள்ளே போகிறாங்க. ஹீரோயினுக்கு இது கொஞ்சம் ஆக்வர்டாக இருக்குது. நீ எப்படி இருக்க அப்படின்னு சென்கிட்ட கேட்டால் அவன் இப்போ நீல் டவுன் போட்டு சாரி கேட்குறான். நான் 5 இயர்ஸ்க்கு முன்னாடி பண்ண தப்ப திரும்ப பண்ண மாட்டேன், நான் மறுபடியும் நீ என்னோட கேர்ள் ஃப்ரெண்டாக இருக்கணும்னு ஆசைப்பட்றேன் அப்படின்னு அவகிட்ட ப்ரப்போஸ் பண்ணுறான். ஆல்ரெடி எனக்கு குழந்தை இருக்கு, நான் உனக்கு ஒருத்தான பொண்ணு கிடையாது அப்படிங்கிற மாதிரி ஹீரோயின் சொல்கிறா. அப்படிலாம் சொல்லாத, நான் 5 இயர்ஸ்க்கு முன்னாடி எடுத்த டிசிஷனுக்காக இப்போ வரைக்கும் ரெக்ரெட் பண்ணிகிட்டு இருக்கேன், அதே தப்ப நான் திரும்ப பண்ண மாட்டேன், ஒன்று மிஸ் பண்ணக்கூடாதுன்னு நினைக்கிறேன், உன் குழந்தைய என்னோட பையனை நான் வளர்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் ப்ரப்போஸ் பண்ணிக்கிட்டு இருக்கான். அவளும் என்னால் சடனாக டிசிஷன் எடுக்க முடியாது, ஸோ எனக்கு டைம் வேணும் திங்க் பண்ணுறதுக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். சரி ஓகே, நீ இங்கே தானே ஸ்டே பண்ண போகிற, நான் என்னோடய ஃப்ரெண்டு கூட இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கணும்னு ஆசைப்பட்றேன் அப்படின்னு அவளை கூப்பிட்டு போகிறான். அங்கே ஹீரோ கிட்ட தான் இன்ட்ரடியூஸ் பண்ண கூப்பிட்டு வந்திருப்பான். அவன் கூட ஹீரோனோட கிளாஸ்மேட் உட்காந்துட்டு இருப்பான். அவளோட நேம் ஜின்னு. ஹீரோனை பார்த்ததும் இவ எப்போ இங்கே வந்தா அப்படின்னு அவளுக்கு ஷாக்காக இருக்குது. இருந்தாலும் வெளியே காமிச்சிக்க கூடாதுல்ல, அதனால் நீ கண்ட்ரிக்கு வந்தது சொல்லவே இல்லையே அப்படின்னு ஹீரோனை பிடிச்சி வச்சு பேசிக்கிட்டு இருக்கா. உங்கள் ரெண்டு பேருக்குமே ஆல்ரெடி அறிமுகம் இருக்கா அப்படின்னு ஹீரோ கேட்குறான். ஆமாம் நாங்கள் ரெண்டு பேரும் ஒரே காலேஜில் தான் படித்தோம் அப்படின்னு ஜின் சொல்கிறா. சென் நீ எப்படா செட்டில் ஆக போகிற அப்படின்னு கேட்டால், செட்டில் ஆகலாம், அதுக்கு ஃபஸ்ட்டு மேரேஜ் பண்ணுறதுக்கு மேரேஜ் பார்ட்னர் வேணும்ல அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்கான். உனக்கு எப்போவுமே இப்படி ஒரு தமாஸ் தான், அதான் உனக்கு கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்கால, 5 இயர்ஸாக வெயிட் பண்ண வச்சிட்ருக்க,
சீக்கிரமே டைட்டில் கொடுத்து உன்னோட ஒய்ஃப் ஆக்க வேண்டியதானே அப்படிங்கிற மாதிரி அவன் சொல்கிறான். ஹீரோயின் இதை கேட்டுட்டு இந்த சைக்கோக்கு ஆல்ரெடி கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்கும்போதே என்கிட்ட வந்து மேரேஜ் ப்ரப்போஸ் பண்ணியிருக்கான், இவனுக்கு எவ்வளோ தைரியம் இருக்கணும், வெரி பேட் ஃபில்லோ அப்படிங்கிற மாதிரி அவன் நினைக்கிறான். சென் ஹீரோயினா கேர்ள் ஃப்ரெண்ட் தான் இன்ட்ரடியூஸ் பண்ணி வச்சிருப்பான். அதனால ஹீரோவும் போயிட்டு நீ என்னை ரிஜெக்ட் பண்ணதுக்கு காரணம் என்னோட ஃப்ரெண்டு தானே, அவனையும் லவ் பண்ணுறேன், அதுக்காக தானே என்ன ரிஜெக்ட் பண்ணேன், அப்புறம் உன்னை பற்றி நான் தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். என் ஃப்ரெண்டை நீ மேரேஜ் பண்ணிக்க போகிறேன்னா உன்னை பற்றி எல்லாத்தையும் நான் தெரிஞ்சுக்கணும்ல, உனக்கு குழந்தை இருக்கிற மேட்டர் அவனுக்கு தெரியுமா அப்படின்ட்டு அவகிட்ட ஃபோன் பண்ணிக்கிட்டு இருக்கான். அதில் உனக்கு என்ன கன்சர்ன் இருக்குது அப்படின்னு அவனை தள்ளி விட 2 பேருமே கீழே விழுறாங்க. அப்போ லிப்ஸும் டச் பண்ணிக்க ஹீரோக்கு அது பிடிச்சிருக்கு. ஸோ டக்குன்னு பிடிச்சி கிஸ் பண்ணி இப்போ அவகிட்ட அற வாங்குறான். நீ என்ன ரவுடி போயிலா அப்படின்னு அவனை திட்டிகிட்டு இருக்கு. இப்போ எல்லாருமே வந்துடுறாங்க. எனக்கு இங்கே இருக்க பிடிக்கல, நான் கிளம்புறேன் அப்படின்னு ஹீரோயின் கோச்சிட்டு போகிறா. நீ என்ன அவன் மேலே இவ்வளோ கன்சர்னாக இருக்க, நீ இதுக்கு முன்னாடி எந்த பொண்ணையும் இன்ட்ரடியூஸ் பண்ண கூப்பிட்டு வந்ததில்ல, ஏன் இவகிட்ட இவ்வளோ சீரியஸாக இருக்க அப்படின்னு ஹீரோ அவங்ககிட்ட கேட்டா, நான் ஆல்ரெடி அவளை ஒரு டைம் ஹர்ட் பண்ணிட்டேன், அதனால இந்த டைம் நான் கண்டிப்பாக அவளை மேரேஜ் பண்ணிப்பேன் அப்படின்னு ஃப்ரெண்டு சொல்கிறான். இது ரொம்பவே தப்பாக இருக்கே, ஹீரோக்கு ஹீரோயின் மேலே இன்ட்ரெஸ்ட் வந்தால் அது நமக்கு தான் பிரச்சனை அப்படின்னு ஹீரோ ட்ரிங்க் பண்ணிகிட்டு இருக்கும்போது அவங்ககிட்ட போயிட்டு உன்னோட ஃப்ரெண்டு சீக்கிரமே மேரேஜ் பண்ணிக்க போகிறான், அதே மாதிரி நம்மளையே சீக்கிரம் மேரேஜ் பண்ணிக்க கூடாது, உன் தாத்தா வரை கேட்டுகிட்டே இருக்காங்கல்ல, நீ ரொம்ப ட்ரிங்க் பண்ணியிருக்க, நான் வேணா நைட்டு உன் கூட ஸ்டே பண்ணட்டா அப்படிங்கிற மாதிரிலாம் கேட்டு அவன் கூட பேசிக்கிட்டு இருக்கான். பதிலுக்கு அவன் ரொம்பவே ரூடா, இங்கேருந்து கிளம்பலனா அப்புறம் என் கோவத்தை பார்ப்பேன் அப்படின்னு சொல்லி திட்டி விட்டுறான். அவனுக்கு தான் ஹீரோயின் மேலே இன்ட்ரெஸ்ட் இருக்குல்ல, அவகிட்ட மட்டும் ஏன் என் பாடி இந்த மாதிரி ரியாக்ட் ஆகுது, அவளை பற்றி எல்லாமே நான் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு அசிஸ்டன்ட் கிட்ட அவளை பற்றின இன்ஃபர்மேஷனை கலெக்ட் பண்ண சொல்கிறான். இந்த பக்கம் ஜின்னு ஹீரோயின் இன்வைட் பண்ணியிருக்கா. எங்கன்னா ஹீரோட வீட்டுக்கு. நீ இங்கே தான் ஸ்டே பண்ணியிருக்கியா அப்படின்னு கேட்டால், ஆமாம் நான் 5 இயர்ஸாக மிஸ்டர் லீ கூட தான் ரிலேஷன்ஷிப்பில் இருக்கேன், எல்லாருமே என்ன இப்போ அவனோட ஒய்ஃபாக தான் பார்க்குறாங்க அப்படின்லாம் சொல்லி சீனை போட்டுட்ருப்பா. ஹீரோயினும் அதுக்காக கங்க்ராச்சுலேஷன் சொல்ல, நானும் உனக்கு சொல்ல வேண்டியது இருக்குது, நீயும் சின்ன மேரேஜ் பண்ணிக்க போகிறல்ல, உன்கிட்ட உண்மையாகவே டேலண்ட் இருக்குப்பா, இல்லைன்னா சென் ஃபேமிலியோட யங் மாஸ்டர் அப்படி கரெக்ட் பண்ண முடியுமா, அதுவும் உனக்கு ஒரு குழந்தை வேற இருக்குது அப்படின்னு கொஞ்சம் ரூடாக பேசுகிறா. அது ஹீரோயினுக்கு லைட்டாக ஹர்ட்டிங்காக இருக்கும். நாங்கள் என்ன எதையும் கன்ஃபார்ம் பண்ணல அப்படிங்கிற மாதிரி அவ சொல்கிறா. சரி ஓகே, உன் பையன் ஃபஸ்ட் டைம் எங்கள் வீட்டுக்கு வந்திருக்கான், அவனுக்கு நான் ஸ்நாக்ஸ் ஏதாவது கொடுக்க வேண்டாமா அப்படின்னு அந்த பையன் வரமாட்டேன்னு சொன்னாலும் கம்பல் பண்ணி கூப்பிட்டு போகிறா. 5 வருஷமாக ஜின்னு இந்த வீட்டில் தான் இருக்கா ஹீரோ கூட, அப்போ இதுக்கு அவன் எவ்வளோ மேரேஜ் பண்ணிக்க மாட்டேங்கிறான், ரொம்பவே பேட் ஃபில்லோ அப்படின்னு ஹீரோ தான் திட்டிகிட்டு இருக்கா. சடனாக ஏதோ சத்தம் கேட்டு ஹீரோயின் போய் பார்க்குறா. அங்கே ஒரு பிளேட் கீழே விழுந்து உடஞ்சி கிடக்குது. இதை யார் உடைச்சா அப்படின்னு கேட்கும்போது, இதை உன் பையன் தான் உடைச்சான் அப்படின்னு சின்ன அந்த குட்டி பையனை திட்டிகிட்டு இருக்கா. அவனும் நான் பண்ணல அப்படின்னு சொல்ல, இந்த சின்ன வயசுலேயே பொய் சொல்ல கற்றுக்கிட்டியா அப்படின்னு அந்த பையனை திட்டுறா. அந்த பையனும் பயந்து போயிருக்கான். என் பையன் பொய்லாம் சொல்ல மாட்டான் அப்படின்னு சொன்னா, அப்போ நான் பொய் சொல்கிறேனா அப்படின்ட்டு அவன் அதுக்கும் சண்டைக்கு வரா. சரி அது தெரியாமல் விழுந்து உடஞ்சிருக்கும், நான் வேணா அதுக்கு அமௌண்ட்டை பே பண்ணிடுறேன் அப்படிங்கிற மாதிரி ஹீரோயின் சொல்கிறா. நீ இதுக்கான அமௌண்ட் பே பண்ண போறியா, இது ஆன்டிக் பீஸ், இதோட ஒர்த் மட்டும் 20 மில்லியன் அப்படின்னு சொல்லி ஷாக்கு கொடுத்துட்ருக்கா. நான் சொல்கிறத கேளு, ஹீரோக்கு இது தெரிஞ்சால் ரொம்பவே கோவப்படுவான், உன் பையனை ஜெயிலில் போட்டுருவான், அதனால நீ ஃபாரினுக்கு போயிரு, அப்புறம் இது ஹீரோக்கு தெரிஞ்சாலும் அவனால் எதுவும் பண்ண முடியாது அப்படின்னு எப்படியாவது கண்ட்ரியை விட்டு அவங்க 2 பேரையும் விரட்டி விடணும்னு பார்க்குறா. ஹீரோயின் அதெல்லாம் வேண்டாம், நான் வந்தால் பேசிக்கிறேன், நான் இன்ஸ்டால்மெண்ட்லையாவது பே பண்ணிக்கிறேன், பட் என் பையன் பயந்து பயந்து ஓடக்கூடாது அப்படின்னு அவ சொல்லிக்கிட்டு இருக்கா. உனக்கு புரியுதா இல்லையா, அவன் நீ பே பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு ஓகே சொல்லணும், அதுக்கு பதிலாக கோவத்தில் உன் பையனை பனிஷ் பண்ணால் என்ன பண்ணுவேன் அப்படின்னு என்ன சொன்னாலும் ஹீரோயின் கேட்க மாட்டா. சரி அப்போ நான் கால் பண்ணி சொல்கிறேன் அப்படின்னு அவள் ஃபோன் எடுக்கிறதுக்குள்ளே அங்கே ஹீரோ வந்து நிற்கிறான். என்ன என்கிட்ட சொல்லணும் அப்படின்ட்டு. ஹீரோயினும் அவளோட பையன் நம்ம வீட்டுக்கு வந்தாங்க, அந்த குட்டி பையன் இந்த ஆன்டிக் பிளேட்டை உடைச்சிட்டான் அப்படின்னு அவள் சொல்கிறா. அவங்க 2 பேரும் ஃபஸ்ட்டு இங்கே இன்வைட் பண்ணது யார் அப்படின்னு கேட்டால் நான் தான் சொல்ல, நீ உன்னை யார் நினச்சிட்ருக்க, நீ இந்த வீட்டோட மிஸ்ட்ரஸ் நினச்சிட்டு இருக்கியா, உனக்கு இந்த வீட்டில் எந்த உரிமையும் கிடையாது அப்படின்னு அவகிட்ட ரூடாக பேசிட்டு இப்போ பையனை பார்த்தா, ஹீரோயினும் என் பையன் தெரியாமல் தான் பண்ணிட்டான், நான் அதுக்கான அமௌண்ட்டை பே பண்ணிடுறேன் அப்படின்னு அவ சொல்கிறா. நீ என்ன நிறைய காசு வச்சிருக்கியா, மணியை வேஸ்ட் பண்ணுறதுக்கு இப்படி வெயிட் பண்ணிகிட்டு இருக்க அப்படின்னு அந்த குட்டி பையனை கூப்பிட்றான். என்ன ஞாபகம் இருக்கா அப்படின்னு கேட்டால் அவனும் அப்பான்னு சிரிச்சுக்கிட்டே பக்கத்தில் போகிறான். அவன் ஒன்றும் உன் அப்பா கிடையாது அப்படின்னு ஜின் கோவமாக கத்துறா. நீ உன் வாயை முடியலன்னு வெளியே போ அப்படின்னு இப்போ ஹீரோவும் திட்டுறான். நீ இந்த பிளேட்டை உடைச்சியா அப்படின்னு ஹீரோ ரொம்பவே காமா கேட்குறான். அவனும் இல்லை இந்த ஆன்ட்டி தான் உடைச்சாங்கன்னு அவளை கை காமிக்கிறான். அவன் பொய் சொல்கிறான், அவனுக்கு சின்ன வயசுலேருந்தே அப்பா கிடையாது, அப்பாவோட டீச்சிங் இல்லாததுனால அவன் சின்ன வயசுலேயே பொய் சொல்ல ஆரம்பிச்சிட்டான் அப்படிங்கிற மாதிரி அவனை ப்ளேம் பண்ணிகிட்டு இருக்கா. ஹீரோயினும் என் குழந்தைக்கு அப்பா கிடையாது, பட் அவன் போய் சொல்ல மாட்டான், இப்போ தான் எனக்கே தோணுது இந்த பிளேட்டை நீ உடைச்சிட்டு என் பையன் மேலே ப்ளேமை தூக்கி போட்டிருக்க அப்படின்னு ஹீரோயின் சொல்கிறா. மிஸ்டர் லீ இவங்க சொல்கிறத நான் பார்த்தீங்க, நான் அவங்க மேலே இருந்த கன்சர்னில் வீட்டுக்கு கூப்பிட்டேன், அதுக்கு அவங்க என்ன மாட்டி விட பார்க்குறாங்க, இவங்க 2 பேருமே போய் சொல்கிறாங்க, இவங்களை நம்பாதீங்க அப்படிங்கிற மாதிரி அவ சொல்ல, ஹீரோவும் நான் உங்களை நம்ப மாட்டேன், அதே மாதிரி ஒன்றே நான் ஈஸியாக நம்பிட மாட்டேன்,
இந்த வீட்டில் சர்வேலன்ஸ் கேமரா இல்லைன்னு நினச்சிட்டு இருக்கியா அப்படின்னு சொன்னதுமே அவளுக்கு புரிஞ்சிருச்சு ஹீரோக்கெல்லாம் தெரிஞ்சிருச்சுன்னு. சாரி மிஸ்டர் லீ, நான் தான் தெரியாமல் உடைச்சிட்டேன், அப்புறம் நீங்கள் கோவப்படுவீங்க பயத்தா தான் நான் அந்த பையன் நேம சொன்னேன் அப்படின்னு அவன்கிட்ட சாரி கேட்குறா. என்னோட டைம் இந்த வீட்டு பக்கத்தில் வந்துடாத அப்படின்னு ஹீரோ சொல்ல, இப்போ நீல் டவுன்லாம் போட்டுன்னு சாரி கேட்டுட்டு இருக்கா. நான் 5 இயர்ஸாக அவங்க கூட இருந்திருக்கேன், இந்த மாதிரி எந்த தப்புமே நடந்தது கிடையாது, திடீர்னு ஒன்று நடந்துச்சு, இந்த ஒரே ஒரு டைம் மட்டும் என்ன மன்னிச்சிருங்க அப்படின்னு கெஞ்சிக்கிட்டு இருக்கா. இப்போ மட்டும் நீயா போடல, நான் உன்னை விரட்ட வேண்டியது இருக்கும் அப்படின்னு அவகிட்ட சொல்ல, இப்போ அவளும் சேடாக எழுந்திரிச்சு போக போறா. இன்னும் 3 டேஸில் 20 மில்லியன் எனக்கு வந்திருக்கணும், காசு வரலன்னா நான் உங்கள் வீட்டுக்கு வர வேண்டியது இருக்கும் அதுக்காக அப்படின்னு அவளை மிரட்டி அனுப்புகிறான். ஹீரோயினையும் இப்போ பையனை கூப்பிட்டு கிளம்ப போறா. நான் உனக்காக ஹெல்ப் பண்ணியிருக்கேன், ஒரு தேங்க்ஸ் கூட சொல்லையே அப்படின்னு கேட்டால், தேங்க்யூ, உன்னோட உமன் எங்களை ஃபேக் அக்யூஸ் பண்ணியிருக்கா, அதுக்காக நாங்கள் சாரியே கேட்கல, அதுக்குள்ளே இப்போ தேங்க்ஸ் வர வேணுமா அப்படின்னு ஹீரோயினும் கோபமாக பேசுகிறா. நீ தப்பாக நினச்சிட்டு இருக்கேன்னு நினைக்கிறேன், அவளுக்கும் எனக்கும் இடையில எதுவுமே கிடையாது, 5 இயர்ஸில் அவள் டச் பண்ணதே கிடையாது அப்படிங்கிற மாதிரிலாம் அவன் சொல்லிகிட்டு இருக்கான். இதெல்லாம் என்கிட்டயே சொல்லிட்டு இருக்க லூஸு அப்படின்னு போக போனால் பையனும் ஏமா பார்த்துட்றீங்க அப்படின்னு கேட்குறான். அவன் ஒன்றும் அப்பா கிடையாதுடா, நீ வேற அப்படின்னு அவனை இழுத்துட்டு போகிறான். அசிஸ்டண்ட்டை கொடுத்த வேலையை அவன் கரெக்டாக பண்ணிட்டு வந்துட்டான். ஸோ அவன் இன்வெஸ்டிகேட் பண்ணபடி அந்த 5 இயர்ஸ்க்கு முன்னாடி நடந்த இன்சிடென்ட் அப்போ ஹீரோயினும் அதே ஹோட்டலில் இருந்திருக்கா. சிசிடிவி ஃபுட்டேஜ்லாம் கிடைக்காததுனால யாருன்னு கன்ஃபார்ம் பண்ண முடியல அப்படின்னு அசிஸ்டன்ட் சொல்கிறான். ஹீரோக்குமே அந்த டவுட் இருக்குது, மேபி அன்றைக்கி நைட்டு என் கூட இருந்தது ஹீரோயினாக இருக்கலாம் அப்படின்னு அவன் நினைக்கிறான். எங்கள் வீட்டுக்கு வந்து ஜின்னு அப்பா கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணிகிட்டு இருக்கா, இதெல்லாம் ஹீரோனால தான், மிஸ்டர் லீ என் மேலே கோவப்பட்டு என்னை அவங்க வீட்டுக்கே வரக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க அப்படின்னு அப்பா கிட்ட புலம்பிக்கிட்டு இருக்கா. இவளை எப்படியாவது விரட்டி அடிக்கணும், அவளும் அவள் பையனும் இருக்கிற வரைக்கும் எனக்கு பிரச்சனை தான் அப்படின்னு அவள் சொல்லிக்கிட்டு இருக்கா. இப்போ அவள் இங்கே இருந்தால் மட்டும் என்ன ஆக போகுது, சிசிடிவி ஃபுட்டேஜ் அவங்களுக்கு லாஸ்ட்டாக கிடைக்க போகிறதில்ல, அன்னைக்கு நைட்டை பற்றி யாரும் தெரிஞ்சுக்க போகிறதில்ல, அப்புறம் எதுக்கு அதை பற்றி ஒரி பண்ணுறா அப்படிங்கிற மாதிரி அப்பா சொல்கிறாங்க. இருந்தாலும் ஹீரோனோட கதையை க்ளோஸ் பண்ணாதான் நான் அங்கே ஸ்ட்ரெஸ் இல்லாமல் இருக்க முடியும் அப்படின்னு அவன் நினைக்கிறா. வீட்டுக்கு வந்ததும் குட்டி பையன் நான் அப்பாவை பார்க்கணும்னு கேட்டுட்டு இருக்கான். டேய் கொஞ்ச நேரம் வாயை மூடிட்டுருடா அப்படின்னு ஹீரோயினும் காம் டவுன் பண்ணிக்கிட்டு இருக்கா. அப்போ ஹீரோனோட அப்பாவும் என்னாச்சு, இவன் ஏன் வந்ததுலேருந்து அப்பா அப்பான்னு கேட்டுட்டு இருக்கான். நீ சீக்கிரம் மேரேஜ் பண்ணிக்கிட்டா அவனுக்கு கூட அப்பா கிடைப்பாங்கல்ல, சென் தான் ஆல்ரெடி உங்கள்கிட்ட ப்ரப்போஸ் பண்ணியிருக்கான், அவன் நல்ல பையனாகவும் இருக்கான், நீ ஏன் அவனை மேரேஜ் பண்ணிக்க கூடாது அப்படின்னு அப்பா கேட்குறாங்க. ஹீரோயினுக்கும் சென்னை பிடிச்சிருக்கு, இருந்தாலும் என்னை விட அவனுக்கு பெட்டரான ஒய்ஃப் கிடைப்பா, ஸோ நான் அவனோட லைஃப்பில் இன்டர்ஃபியர் பண்ண வேண்டாம்னு நினைக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி அவள் ஃபீல் பண்ணுறா. இந்த டைம் சின்ன ஹீரோயினை கான்டாக்ட் பண்ணி நான் உங்ககிட்ட சாரி கேட்கணும், அதனால என்னை மீட் பண்ண வரியா அப்படின்னு அவளும் ஒரு ஹோட்டலுக்கு கூப்பிட்றா. ஹீரோயின் வந்து தான் அவளுக்கு ஒயின் ஆஃபர் பண்ணுறா. இதை ட்ரிங்க் பண்ண பிறகு அந்த இன்சிடென்ட் நம்ம மறந்துடலாம், நம்ம எப்பவும் போல் ஃப்ரெண்ட்ஸாக இருக்கலாம் அப்படின்ட்டு அவள் ஆஃபர் பண்ணுறா. ஹீரோயினுக்கு குடிக்க விருப்பம் இல்லை, நான் இந்த ட்ரிங்க் பண்ணுற ஹேபிட்டெல்லாம் எப்போவும் விட்டுட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறா. உனக்கு என்ன மன்னிக்க விருப்பம் இல்லையா, நான் உன்னோட ஃப்ரெண்டு தானே அப்படிலாம் கொஞ்சம் எமோஷனலாக பேசி ஹீரோயினும் ஒரு வழியாக குடிக்க வைக்கிறா. ஒயினை குடித்தது ஹீரோயினுக்கு மயக்கமாக இருக்குது, எனக்கு என்னாச்சு, ஒயினில் என்ன இருந்தது அப்படின்னு ஹீரோயின் மயக்கம் போடுறா. இதுக்காக தான் சின்ன அவளை கூப்பிட்ருப்பா, இப்போ வெளியே வந்து ஒரு மேன்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கா. உள்ள அவள் மயக்கம் போட்டா, உள்ளே போய் என்ன வேணா நீ பண்ணிக்கோ, பட் அதோட வீடியோ எனக்கு வேணும் அப்படின்னு சொல்ல அவனும் செம எக்ஸைட்மெண்ட்டாக இருக்கான். இதில் நான் ப்ரொஃபஷனல், ஸோ கண்டிப்பாக உங்களுக்கான வீடியோ கிளியராக கிடச்சிரும் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போகிறான். ஹீரோயின் கிட்ட தப்பாக நடந்துக்க முயற்சி பண்ணுறான். அவளும் பாட்டில் எடுத்து அவன் மண்டையில் போட்டு உடைக்கிறா. என் பக்கத்தில் வராத, வந்தா நான் செத்துருவேன் அப்படின்னு அவனை மிரட்டலான்னு பார்த்தா, நீ செத்தா அதில் என்னோட கன்சர்ன் என்ன இருக்குது, நீ செத்தாலும் எனக்கு உன் பாடி தான் வேணும் அப்படின்னு அவகிட்ட தப்பாக நடந்துக்க முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கான். வெளியே நின்று சின்ன எல்லாத்தையும் கேட்டுட்டு இருப்பான். அப்போ அவங்க ஹீரோ வரான். நீங்கள் என்ன பண்ணிகிட்டு இருக்க அப்படின்னு அவகிட்ட கேட்டால், நான் என் ஃப்ரெண்ட்ஸ் கூட பார்ட்டி பண்ணுறதுக்காக வந்தேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்கா. பட் உள்ளேருந்து ஹீரோயின் ஹெல்ப் கேட்டு கத்திக்கிட்டு இருக்கா. ஸோ ஹீரோ உள்ளே போயிட்டு அவளுக்கு ஹெல்ப் பண்ணுறான். அவளுக்கு இப்போ நடந்த இன்சிடென்ட்டால் பாஸ்டில் நடந்த எல்லாமே ஞாபகத்துக்கு வருது. ஏன் இதெல்லாம் திரும்ப திரும்ப எனக்கே நடக்குது அப்படின்னு பயத்தில் ஹீரோ ஹக் பண்ணுறா. லாஸ்ட்டில் போகும்போது நீ பண்ண எல்லாத்துக்காகவும் ஃபேமிலி சீக்கிரமே பேங்க்ரப்ட் ஆகும் அப்படின்னு ஹீரோ சொல்லிட்டு போகிறான். ஹீரோயின் தூங்கி முழிக்கும் போது ஹீரோவோட வீட்டில் இருக்கா. ஜின் எதுக்கு இதெல்லாம் பண்ணா, நான் அவளுக்கு எந்த கெடுதலுமே பண்ணல, அப்படி இருக்கும்போது அவையே என்ன அட்டாக் பண்ணுறா. லாஸ்ட்டில் இவனை என்ன வந்து காப்பாற்றணும், இவன் ஒரு பைத்தியக்காரனாச்சே. எனிவேஸ் அவன் என்கிட்ட அட்வான்டேஜ் எடுத்துக்கல அப்படின்ட்டு ஹீரோ பக்கத்தில் போனால் இப்போ தான் அமைதியாக தூங்கும்போது பார்க்கவே அழகாக இருக்கான். அப்போ தான் அவனை க்ளோஸ்அப்பில் பார்க்கும்போது இவனை எங்கேயும் பார்த்த மாதிரி இருக்கே அப்படின்னு 5 இயர்ஸ்க்கு முன்னாடி இருந்த இன்சிடென்ட் ஞாபகம் வருது. ஸோ இவன் தான் அந்த மேனா அப்படின்னு அவளுக்கு சந்தேகம் கிளம்ப, இப்போ அவன் குடிச்சு வச்சிருந்த கிளாஸ் எடுத்துட்டு இப்போ நேராக வீட்டுக்கு போகிறா. அங்கே பையன் தூங்கிட்டு இருக்கான். அவன் தலையிலேருந்து முடிய பிடுங்கி நேராக டிஎன்ஏ டெஸ்ட்டு கொடுக்க போகிறா. ஹீரோ முழிச்சு பார்க்கும்போது ஹீரோயின் அங்கே இல்லை. அவன் எங்கே போனா அப்படின்னு கேட்டால் அசிஸ்டண்ட்டும் அவங்க முழிச்சுதான் அவசரமாக எங்கேயோ போயிட்டாங்க அப்படின்னு சொல்ல,
எனக்கு தேங்க்ஸ் சொல்லாட்டியும் பரவாயில்ல, ஒரு ஹலோ கூட சொல்லாமல் போயிட்டா, என்ன அந்தளவுக்கு அவள் இருக்கிறாளா அப்படின்னு ஹீரோ டென்ஷனில் கத்திக்கிட்டு இருக்கான். ஜின்னோட அப்பா வந்திருக்காங்கன்னு சொல்ல அவனோட டென்ஷன் என்னமே எகுறுது. நான் அவனை மீட் பண்ண ரெடியா இல்லை, அது அவளோட தப்பு தாங்கிறத மட்டும் சொல்லிடு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. இப்போ அசிஸ்டண்ட்டும் ஜின் ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்களாம், அதை சொல்ல தான் வந்திருக்காங்க அப்படின்னு சொல்ல, இம்பாசிபிள், அவளை நான் டச் பண்ணவே இல்லை, அவள் எப்படி ப்ரெக்னென்ட் ஆனா அப்படின்னு ஹீரோ கன்ஃபியூஸ் ஆகிட்டு இருக்கான். ஹீரோயின் ரிப்போர்ட்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கா. டாக்டரும் வந்துட்டு அப்பா பையன் ரிலேஷன்ஷிப் தான் அப்படின்னு சொல்ல, அப்போ அது அவன்தான் என்னோட லைஃப்பை 5 வருஷத்துக்கு முன்னாடி அழைச்சது. அதான் என்னோட பையன் கரெக்டாக அவனை அப்பான்னு போய் பிடிச்சிருக்கான். இனி அவன் முன்னாடி நான் போகக்கூடாது அப்படின்னு ஹீரோயின் கோவத்தில் இருக்கா. ஹீரோ சின்ன பார்க்குறதுக்காக ஹாஸ்பிட்டல் வந்திருக்கான். அப்போது டாக்டரும் அவங்க 3 மந்த்தாக ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. 3 மந்த்தா? நான் அவனை டச் பண்ணவே இல்லை, அப்புறம் எப்படி நீ ப்ரெக்னென்ட் ஆன அப்படின்னு கேட்டால், 3 மாதத்துக்கு முன்னாடி நீ ட்ரிங்க் பண்ணியிருந்த, மேபி உனக்கு ஞாபகம் இல்லாமல் இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி அவள் சொல்லிக்கிட்டு இருக்கா. அது எப்படி? அப்போ நான் 3 மந்த்துக்கு முன்னாடி என்னோட ஷெட்யூலெல்லாம் செக் பண்ணி பார்க்கணும் அப்படின்னு ஹீரோ நம்பிக்கையாக பேசுகிறான். நீ இந்த மாதிரிலாம் பேசக்கூடாது. என் பொண்ணோட ஃபஸ்ட் டைம் உன் கூட தான் நடந்துச்சு, இப்போ அவளோட குழந்தை உன் குழந்தை இல்லைன்னு சொன்னால் எப்படி? இதை நீ அக்செப்ட் பண்ணிட்டு தான் ஆகணும் அப்படின்னு அப்பாவும் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஃபஸ்ட்டு இந்த குழந்தை பிறக்கட்டும், பிறந்ததுக்கு பிறகு அது என் குழந்தைய யார் குழந்தைன்னு நான் பார்க்குறேன் அப்படின்னு ஹீரோ சொல்லிட்டு போகிறான். இங்கே அப்பாவும் குழந்தை பிறந்தா டிஎன்ஏ டெஸ்ட் எடுத்துருவானோ அப்படின்னு பயப்படுறாங்க. இப்போதைக்கு நம்ம பிரச்சனையிலேருந்து வெளியே வந்தாச்சு, இன்னும் குழந்தை பிறகு தான் 6 மாதம் இருக்குல்ல, அதுக்குள்ளே ஏதாவது ஆக்சிடென்ட் ஆகி குழந்தை மிஸ்கேரேஜ் ஆயிடுச்சுன்னு சொல்லிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஜின் சொல்லிக்கிட்டு இருக்கா. வெளியே வந்த ஹீரோ 3 மந்த்துக்கு முன்னாடி ஜின் யார் கூடலாம் காண்டாக்டில் இருந்தான்னு செக் பண்ணு, அந்த குழந்தையோட அப்பா யாருங்கிறதான்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஹீரோ சொல்லிக்கிட்டு இருக்கான். அப்போ அவங்க ஹீரோயின் நிற்கிறத பார்க்குறான். ஸோ ஹீரோயின்கிட்ட போய் பேச போக அவனை பார்த்து பயப்படுறான். உனக்கு என்னாச்சு, ஏன் ஹாஸ்பிட்டலுக்கு வந்திருக்க, உடம்பு சரியில்லையா அப்படின்னு கேட்டால், அதை பற்றி உனக்கு என்ன கன்சர்ன் அப்படின்னு ஹீரோயின் கோவப்படுறா. ஏன் இப்போ கோவப்படுற? ஜின் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிற மேட்ரு உனக்கு தெரியுமா? அவளோட ப்ரெக்னென்சிக்கு நான் காரணம் கிடையாது, நான் அவளை டச் பண்ணதே இல்லை, நான் இதை ப்ராமிஸ் பண்ணி சொல்கிறேன் அப்படின்னு ஹீரோ சொல்லிக்கிட்டு இருக்கான். அது எதுக்கு என்கிட்ட சொல்லிகிட்டு இருக்க? உன்னோட லைஃப் என்னோட கன்சர்ன் கிடையாது அப்படின்னு ஹீரோயின் கோவப்படுறா. ஏன் இப்போ கோவப்படுற? அதுக்கான ரீசனையாக சொல்லு, அப்போ தான் நான் உன்னை விடுவேன் அப்படிங்கிற மாதிரி ஹீரோ சொல்லிக்கிட்டு இருக்கான். நீ என்னை விட்டு, எனக்கு ஜஸ்ட் உன்னை பார்க்க பிடிக்கல அவ்வளோதான், என்னையும் நான் உன்னை பார்க்க விரும்பலை அப்படின்னு ஹீரோயின் கத்திக்கிட்டு இருக்கா. இப்படி 2 பேரும் ஆர்கியூ பண்ணிகிட்டு இருக்கும்போது அங்கே சென் வரான். இங்கே என்ன பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்னு ஹீரோ கிட்டே கேட்டால், நான் ஒரு பர்சனை மீட் பண்ண வந்தேன் அப்படிங்கிற மாதிரி அவன் சொல்கிறான். ஹீரோயின் கிட்டே நைட்டு ஃபுல்லாக நீ எங்கே இருந்த, நான் உன்னை கான்டாக்ட் பண்ண ட்ரை பண்ணிகிட்டே இருந்தேன், உன்கிட்ட இருந்து ரெஸ்பான்ஸே வரல, நான் ரொம்ப பயந்து போயிட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்கான். இந்த டைம் ஹீரோயினும், நீ லாஸ்ட் டைம் என்கிட்ட ப்ரப்போஸ் பண்ணலை, அதை நான் இப்போ அக்செப்ட் பண்ணிக்கலாமா அப்படின்னு கேட்குறா. ஸோ நான் உன்னோட கேர்ள் ஃப்ரெண்டாக இருக்க விரும்புகிறேன் அப்படின்னு சொல்லு. நீ உண்மையாக தான் சொல்கிறியா? எனக்கு நீ எவ்வளோ பெரிய சான்ஸ் கொடுத்துருக்க தெரியுமா, நான் இந்த டைம் உன்னை மிஸ் பண்ண மாட்டேன் அப்படின்னு அவளை ஹக் பண்ணுறான். சந்தோஷத்தில் ஹீரோக்கிட்டையும், நீ கேட்டல அவன் எனக்கு ஓகே சொல்லிட்டா அப்படின்னு சொன்னால், கங்க்ராச்சுலேஷன்ஸ் அப்படின்னு அவனும் கோவத்தை சொல்லிக்கிட்டு இருக்கான். நெக்ஸ்ட் என்ன, இதை செலிப்ரேட் பண்ண போகலாமா அப்படின்னு ஹீரோ கூப்பிட்டுட்டு இருக்கான். அதுக்கு எதுக்கு ஒரு ஸ்ட்ரேஞ்சர் வரணும், நம்ம 2 பேரும் போகலாம் அப்படின்னு ஹீரோயின் சொல்ல, ஆமாம் நான் ஸ்ட்ரேஞ்சர் தான் அப்படின்னு ஹீரோவும் கோவமாக கிளம்புறான். வீட்டுக்கு போய் படுத்திருந்தா இப்போ அம்மா வராங்க. நீ என்கிட்ட இவ்வளோ பெரிய நியூஸை மறைச்சிட்ட பார்த்தியா, அங்கே ஜின் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கா, நீ என்கிட்ட சொல்லவே இல்லை அப்படின்னு அம்மா கேட்டுட்ருக்காங்க. நான் சொன்னேன் இந்த மாதிரி நீங்கள் ரியாக்ட் பண்ணுவீங்கன்னு தான் நான் சொல்ல அப்படின்னு அவனு சொல்கிறான். நீ என்கிட்ட சொல்ல, ஜின்னோட அப்பா என்கிட்ட இன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிற? 5 இயர்ஸ்க்கு முன்னாடி நீ அவ கூட ஒன்றா இருந்தது தானே, இப்போ உனக்கு என்னாச்சு? இப்போ அவளோட வயிற்றில் உன் குழந்தை இருக்குது, நீ அவளை மேரேஜ் பண்ணிக்கக்கூடாது? உன் தாத்தாவும் இருக்க போகிறதுன்னு கொஞ்ச நாள் தான், அவருக்காகவாது நீ சீக்கிரம் மேரேஜ் பண்ணிக்கலாம்ல, நீ மேரேஜ் பண்ணிக்கிட்டா அதை பார்த்து அவங்க சந்தோஷப்படுவாங்க அப்படின்னு அம்மாவும் ஒரு பக்கத்தில் கன்வின்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஹீரோயின் வேறு ஆல்ரெடி ரிஜெக்ட் பண்ணிட்டா. ஸோ தாத்தாக்காக சரி கல்யாணம் பண்ணிக்கிறேன், எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணுங்க அப்படின்னு ஹீரோ சொல்கிறான். சென் ஹீரோயினை அம்மா கிட்ட இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கிறதுக்காக கூப்பிட்டு வரான். ஆல்ரெடி அவங்ககிட்ட சொல்லியிருக்கான். ஹீரோயினுக்கு ரொம்பவே நர்வஸாக இருக்குது. அதான் நான் இருக்கேன்ல, அம்மாவுக்கு கண்டிப்பாக ஒன்று பிடிக்கும் அப்படின்னு உள்ளே கூப்பிட்டு போகிறான். அங்கே அம்மாவும், நீ ஃபாரினில் படித்தேன்னு கேள்விப்பட்டேன், 5 இயர்ஸ் ஸ்டடீஸ் எல்லாம் கம்ப்ளீட் பண்ணிட்டியா அப்படின்னு கேட்குறாங்க. அவளும் ஆமான்னு சொன்னால், குழந்தைய வச்சுட்டு படிக்கிறது ரொம்பவே கஷ்டம்தான் அப்படின்னு அந்த குழந்தை மட்டும் எடுத்து பேசுகிறாங்க. அம்மா இதை பற்றி பேசக்கூடாதுன்னு சொல்லியிருக்கேன்ல அப்படின்னு சொல்ல, நான் ஜஸ்ட்டு கேஷுவலாக தான் கேட்டேன், நீ போய் ஸ்நாக்ஸ் எதாவது எடுத்துகிட்டு வா அப்படின்னு பையனை அனுப்பிட்டு, இப்போ ஹீரோயினை பார்த்து டெரராக பேசுகிறாங்க. உனக்கு குழந்தை இருக்கா, ஆல்ரெடி மேரேஜுக்கு முன்னாடி ப்ரெக்னென்ட் ஆகி உனக்கு குழந்தை இருக்குது, இதில் என் பையன் உனக்கு கேட்குதா? என் பையனோட ஸ்டேட்டஸை பார்த்தா அவனை வளர்ச்சி போடலாம் நினச்சியா?
உனக்கு உண்மையாகவே டேலண்ட் இருக்குதா? அதான் என்னோட பையனை செடியூஸ் பண்ண பார்த்துருக்கேன். நான் இப்போ சொல்கிறேன், என் பையனுக்கு கண்டிப்பாக ஒன்று நான் மேரேஜ் பண்ணி வைக்க மாட்டேன் அப்படின்னு ரொம்பவே ரூடாக சொல்கிறாங்க. சாரி, எனக்கு நீங்கள் சொல்கிறது புரியுது, நான் கிளம்புறேன் அப்படின்ட்டு ஹீரோயின் சோகமாக போகிறா. இப்போ சென் வந்து பார்த்துட்டு, அம்மா ஹீரோயின் எங்க அப்படின்னு கேட்டால், எனக்கு எங்கே தெரியும், அவள் தான் சடனாக எந்திரிச்சு போனான்னு சொல்கிறாங்க. அம்மா உண்மையை சொல்லுங்கள், நீங்கள் எதுவும் ரூடாக அவகிட்ட பேசுனீங்களா அப்படின்னு கேட்டால், அதெல்லாம் ஒன்றும் சொல்ல, ஏதோ கால் அட்டன் பண்ணால் அட்டன் பண்ணி பேசிட்டு ஒரு பாய் கூட சொல்லாமல் எந்திரிச்சு போயிட்டா. இந்த மாதிரி பொண்ணை தான் கேர்ள் ஃப்ரெண்ட் கூப்பிட்டு வருவியா அப்படின்னு பையனை கத்துறாங்க. இவனும் பின்னாடியே போயிட்டு ஹீரோயின்ட்ட பேச போகிறான். நான் என் மைண்டை சேஞ்ச் பண்ணிக்கிட்டேன், நம்ம 2 பேரும் பிரேக்கப் பண்ணிக்கலாம் அப்படின்னு ஹீரோயின் சொல்கிறா. என்னாச்சு, என் அம்மா எதுவும் சொன்னாங்களா, ஏன் உன் மைண்டை சேஞ்ச் பண்ணிக்கிட்டா அப்படின்னு அவன் கேட்டுட்டு இருக்கான். உங்கள் அம்மா எதுவும் சொல்லலை, எனக்கு தான் எல்லாம் புரிஞ்சிச்சு, நான் உனக்கு சரியான மேட்சாக இருக்க மாட்டேன் அப்படின்னு ஹீரோயின் சொல்கிறான். அதெல்லாம் இல்லை, என் அம்மா எதுவும் சொல்லியிருக்காங்க, என்ன சொன்னாங்கன்னு மட்டும் சொல்லு, இப்போவே வா என் அம்மாக்கிட்ட பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவளை இழுத்துக்கிட்டு இருக்கான். அவளும், நான் சொல்கிறத புரிஞ்சுக்கோ, எனக்கு உண்மையாகவே ஒன்றும் பிடிக்கல, நான் ஜஸ்ட்டு என் பையனுக்கு அப்பாவை தான் தேடுறேன், ஸோ அதுக்கு நீ செட் ஆக மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் போகிறா. சென் ரொம்பவே கோவமாக அம்மா கிட்ட பேச போகிறான். அம்மாவுக்கு ஹாப்பியாக இருக்குது ஹீரோயினை கட் பண்ணி விட்டாச்சுன்னு. உங்களால் தான் எனக்கு பிரேக்கப் ஆயிடுச்சு, ஏமா இப்படி பண்ணுறீங்க அப்படின்னு அம்மா கிட்ட கேட்டால், என் பையன் நீ அவுட்ஸ்டாண்டிங்காக இருக்க, அந்த மாதிரி கொஸ்டினபிள் கேரக்டர்குள்ளே போனே நீ மேரேஜ் பண்ணிப்ப, அவளோட கேரக்டரை பற்றி எத்தனை பேர் தப்பாக பேசுவாங்க, அவளை போய் மேரேஜ் பண்ண போகிறேன்னு சொல்கிறேன், அவளுக்கு ஒன்று மேரேஜ் பண்ணுறதுக்கு எந்த தகுதியும் கிடையாது, அப்புறம் உனக்கு நான் சூப்பரான பொண்ணாக பார்க்குறேன் அப்படின்னு அம்மா சொல்லிகிட்டு இருக்காங்க. அம்மா நீங்கள் இதே மாதிரி தான் அவள்கிட்ட பேசுனீங்களா, அவள் எவ்வளோ ஹர்ட்டாக இருப்பான் அப்படின்னு அம்மா கிட்ட பேசிகிட்டு இருக்கான். என்னோட டைம் அவளை பற்றி பேசாத, அவள் இந்த வீட்டு மருமகளாக முடியாது, அப்படி அவளை நீ மேரேஜ் பண்ணிக்கிட்டேன்னா இந்த வீட்டிலேருந்து ஒத்த நய பைசா உனக்கு கிடைக்காது அப்படின்னு சொல்கிறாங்க. சரி அப்படியே பண்ணிக்கலாம் அப்படின்னு சென்னும் கோச்சிட்டு போகிறான். ஹீரோ நீங்கள் வீட்டுக்கு வரும்போது அப்பா மயக்கம் போட்டு கிடக்குறாங்க. என்னன்னு செக் பண்ணி பார்த்தா அப்பாவோட பிரெயினில் ஒரு கிளாட் இருக்குது, அதை ரிமூவ் பண்ணுறதுக்காக ஒரு சர்ஜரி பண்ணணும்னு சொல்கிறாங்க. அதோட சக்ஸஸ் ரேட் வர 50%க்கு கீழே தான் இருக்குது அப்படின்லாம் சொல்ல ஹீரோயின் கஷ்டமாக இருக்குது. இந்த நியூஸை ஹீரோக்கு அசிஸ்டன்ட் சொல்கிறான். அவள் ஒன்றும் ஹெல்ப்லெஸ்ஸாலாம் இல்லை, அதான் சென் அவளோட பாய் ஃப்ரெண்ட் இருக்கால, அவள் எல்லாத்தையும் பார்த்துப்பான் அப்படிங்கிற மாதிரி ஹீரோ சொல்கிறான். அப்புறம் அவனுக்கும் மைண்ட் சேஞ்ச் ஆகி, நீ ப்ரொஃபஸர் ஆன்ஜினை பற்றி விசாரி, அவரை இந்த சர்ஜரியை பண்ண சொல்லு அப்படிங்கிற மாதிரி அவன் எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ண சொல்கிறான். ஹீரோயினுக்கும் டாக்டர் வந்து இந்த குட் நியூஸ் சொல்கிறாங்க. ப்ரொஃபஸர் ஆன்டின் தான் உங்கள் அப்பாவுக்கு சர்ஜரி பண்ண போகிறாங்க, அவர் இந்த சர்ஜரி பண்ணால் சக்ஸஸ் ரேட் 90%க்கும் அதிகமாக தான் இருக்கும், அதனால் நீங்கள் கவலைப்பட வேண்டியதில்லை அப்படின்னு டாக்டர் சொல்லிட்டு இருக்காங்க. இதெல்லாம் எப்படி நடந்துச்சு, ப்ரொஃபஸர் ஆன்டின் எனக்கு தெரியாதே அப்படின்னு ஹீரோயின் கேட்குறா. உங்கள் ஃப்ரெண்டு தான் அவரை காண்டாக்ட் பண்ண சொன்னாங்க, நான் வேணா நேம் கேட்கவா அப்படின்னு டாக்டர் கேட்குறாங்க. ஸோ ஹீரோயினது சின்னதாக இருக்கும்னு நினைக்கிறா. சர்ஜரி என்றால் தான் அந்த ப்ரொஃபஸர்கிட்ட போய் பேசுகிறா. அவரும் சர்ஜரி சக்ஸஸ்ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆயிடுச்சு, உங்கள் அப்பா சீக்கிரமே ரெக்கவரி ஆயிடுவாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ரொம்பவே தேங்க்ஸ் டாக்டர் அப்படின்னு ஹீரோயின் சொல்கிறா. எனக்கெலாம் தேங்க்ஸ் வேண்டாம், நான் இதனால அவனுக்கு பெரிய ஃபேவர் பண்ணியிருக்கேன், அவன் இந்தளவுக்கு ஒரு பர்சனை கேர் பண்ணி நான் பார்த்ததே கிடையாது, ஸோ நீ ரொம்பவே லக்கி அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு போகிறாங்க. ஸோ சென் கூட நான் பிரேக்கப் பண்ணாலும் அவன் என்னோடய ஃபேமிலி இவ்வளோ கேர் பண்ணுறான் அப்படின்னு ஹீரோயின் நினைக்கிறா. அந்த டைம் சென்னு வர சென்னை போய் ஹக் பண்ணிக்கிறா. எங்கே டாக்டர் அடுத்து ஹீரோவை மீட் பண்ண போயிருப்பாங்க. சர்ஜரியை பற்றி கேட்கும்போது எல்லாமே சக்ஸஸ்ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆயிடுச்சு, அந்த பொண்ணு உனக்காக தான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கா, இப்போ நீ போன அவள் கண்டிப்பாக உன்னை ஹக் பண்ணிப்பா அப்படின்னு சொல்லி அனுப்புனா எங்கே ஹீரோ வரும்போது சென்னை ஹக் பண்ணிகிட்டு இருக்கா. தேங்க்ஸ் என்னை கிவ் அப் பண்ணாததுக்கு அப்படின்னு ஹீரோயின் சொல்ல, அவனும் நான் உன்னை எப்போவுமே கிவ் அப் பண்ண மாட்டேன், என்னை நீ மேரேஜ் பண்ணிப்பியா அப்படின்னு மறுபடியும் ப்ரப்போஸ் பண்ணுறான். அவளை ஆன்ட்டிக்கு என்ன பிடிக்கலையே அப்படின்னு சொன்னால், அவங்க என்னோடய லைஃப்பை டிசைட் பண்ண முடியாது, நான் உன்னை மேரேஜ் பண்ணிக்கணும்னு ஆசைப்பட்றேன், லாஸ்ட் டைம் அதில் ஃபெயில் ஆகிட்டேன், மறுபடியும் உன்னை நான் மிஸ் பண்ணிட்டேன்னா நான் என் லைஃப்லேயே ரொம்ப ரெக்ரெட் பண்ணுவேன், ப்ளீஸ் என்னை மேரேஜ் பண்ணிக்கோ, நான் உன்னையும் உன் குழந்தையும் நல்லா பார்த்துப்பேன் அப்படின்னு கேட்டுட்ருக்கான். இப்போ இதை பேச வேண்டாம், என் அப்பா ரெக்கவரி ஆகிட்டு வரட்டும் அப்புறம் இதை பற்றி பேசலாம் அப்படின்னு ஹீரோயின் சொல்ல, அப்போ ஓகே அங்கிள் ரெக்கவர் ஆனதும் நான் என்னோடய மேரேஜ் ப்ரப்போசல் அனுப்புவேன் சரியா அப்படின்னு 2 பேரும் பேசிகிட்டு இருக்காங்க. இதெல்லாம் பார்த்துட்டு ஹீரோ செம டென்ஷனில் அங்கேருந்து போகிறான். அந்த டைம் அசிஸ்டன்ட் வந்து பிக் சீக்ரெட்டை ரிவீல் பண்ணுறான். அன்னைக்கு நைட்டு உங்க கூட இருந்த டாங்வின் தான் ஹீரோயின் தான் உங்க கூட இருந்திருக்கா அப்படின்னு சொல்ல, ஹீரோவுக்கு நேராக அவகிட்ட பேச போகிறான். நான் உங்ககிட்ட தனியாக பேசணும் அப்படின்னு கூப்பிட்டா, எனக்கு உங்ககிட்ட பேசுறதுக்கு எதுவும் இல்லை அப்படின்னு வரமாட்டேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. அவளே இழுத்துட்டு போய் கிஸ் பண்ணுறான். அதுக்கு ஹீரோயின்ட்டே ஒரு அறைய வாங்குறான். நீ என்ன பண்ணிகிட்டு இருக்க, நான் உன் ஃப்ரெண்டோட ஃபியான்சி, நான் உன்னை மேரேஜ் பண்ணிக்க போகிறேன் அப்படின்னு சொன்னால், நீ சென்னை மேரேஜ் பண்ணிக்கக்கூடாது, நான் தான் உன்னை மேரேஜ் பண்ணிப்பேன் அப்படின்னு ஹீரோ சொல்கிறான். உனக்கு என்ன பைத்தியமா, நான் தான் சொல்கிறேன் நான் அவனை தான் மேரேஜ் பண்ணிக்க போகிறேன் அப்படின்னு சொன்னால், உனக்கு மறந்துருச்சா 5 இயர்ஸ்க்கு முன்னாடி அன்றைக்கி நைட் நான் தான் அவன் கூட இருந்தேன் அப்படின்னு ஹீரோ சொல்கிறான். ஆக்சுவலி அவங்ககிட்ட டேரக்ட் எவிடன்ஸ் எதுவுமே இருக்காது, ஹீரோயின் இந்த ஹோட்டலில் லிஃப்ட் யூஸ் பண்ண எவிடன்ஸ் மட்டும் இருக்கும், அதில் மற்ற எந்த ஃப்ளோர்லையுமே ஹீரோயின் இறங்கல. ஸோ நீ 30th ஃப்ளோரில் தான் இறங்கியிருக்க, அங்கே தான் நான் இருந்தேன்,
அந்த ஃப்ளோரில் எந்த எவிடன்ஸ் இல்லாமல் இருக்கலாம், பட் நாங்கள் தான் இருந்தேன். ஸோ நீ 5 இயர்ஸ்க்கு முன்னாடி இருந்தது ஏன் கூட தான் அப்படின்னு ஹீரோ சொல்லிக்கிட்டு இருக்கான். உனக்கு எதுவும் பைத்தியமா, எனக்கு எதுவும் ஞாபகம் இல்லை அப்படின்னு ஹீரோ அந்த இக்னோர் பண்ணிக்கிட்டே இருக்கா. ஏன் தெரியாத மாதிரி பேசுகிற, அன்னைக்கு நைட்டு நான் தான் அவன் கையை பிடிச்சி ரூம்குள்ளே இழுத்தேன் அப்படின்னு சொல்ல ஹீரோயினும் செம கோவத்தில் அவன் அடிக்கிறா. நீ ஒரு ரேபிஸ்ட், அதை பற்றி என்கிட்ட பேசாத அப்படின்னு சொன்னால், ரேபிஸ்டா என்ன அப்படி சொல்லாத, அன்னைக்கு என்ன ட்ரக் பண்ணியிருந்தாங்க அப்படின்னு அவன் சொல்ல வரான். எதுவும் நான் உங்ககிட்ட பேச விரும்பலை, என்னோட லைஃப்பில் உனக்கு இடம் கிடையாது, ஸோ என்கிட்ட திரும்ப வந்து பேசாத அப்படின்னு அவன் சொல்லிக்கிட்டு இருக்கா. அப்போ நம்ம பையன் அவன் என்னோட குழந்தை தானே அப்படின்னு கேட்டால், அவன் என்னோட குழந்தை, உனக்கும் குழந்தை கிடையாது, நான் தான் அவனை வளர்த்தேன், அவன் எனக்கு மட்டும் தான் பையன் அப்படின்னு ஹீரோயின் சொல்கிறா. ரொம்ப டென்ஷன் ஆகாத, நம்ம இதை பற்றி இன்னொரு டைம் பேசிக்கலாம். ஆனால் என் பையனுக்கு என்னோடய ஃபேமிலி நேம் தான் வரணும், அப்புறம் அவன் லீவ் ஃபேமிலியில் வளர்ந்தால் தான் அவனுக்கு நல்லது அப்படின்னு சொல்லிட்டு போகிறான். ஹீரோயினுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரில. வெளியே வந்த ஹீரோ இப்போ கால் பண்ணி அவனோட மேரேஜை கேன்சல் பண்ண சொல்கிறான். இங்கே சின்ன அவளோட அப்பாவும் செலிப்ரேட் பண்ணிகிட்டு இருப்பாங்க. 5 இயர்ஸ் வெயிட் பண்ணது இப்போ ஃபைனல் நடக்க போகுது அப்படின்னு 2 பேரும் ஹாப்பியாக செலிப்ரேட் பண்ணிகிட்டு இருக்காங்க. அப்போ தான் இந்த கால் வருது. காலில் மேரேஜை கேன்சல் பண்ணிட்டாங்கன்னு தெரிஞ்சது ஹீரோ பார்க்க போகிறா. அங்கே அவனை பார்க்க கூட விடல. ஸோ அதை வந்து இப்போ சேடாக சொல்லிக்கிட்டு இருக்கா. என்ன அவனை பார்க்க கூட அலோவ் பண்ணல. பட் எனக்கு ஒன்று மட்டும் தெரிஞ்சிச்சு, ஹீரோ இந்த மேரேஜை கேன்சல் பண்ணுறதுக்கு முன்னாடி ஹீரோயினை மீட் பண்ணியிருக்கான். அப்போ அவனுக்கு அந்த இயர் நடந்தது தெரிஞ்சிருச்சு, உண்மையெல்லாம் அவனுக்கு தெரிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்ல, இப்போ அப்பாவும் 5 வருஷம் வெயிட் பண்ணதெல்லாம் வேஸ்ட்டாக போச்சு, இனி லீவ் ஃபேமிலி கூட நமக்கு எப்படி கனெக்ஷன் கிடைக்கும் அப்படின்னு அவங்க ஃபீல் பண்ணுறாங்க. இதுக்கெல்லாம் ஒரே ஒரு வழி இருக்குது, ஹீரோயினும் அவளோட பையனும் டிஸப்பியர் ஆகிட்டாங்கன்னா அப்போ நமக்கு சான்ஸ் இருக்குல்ல அப்படின்னு அவளும் அடுத்த பிளானை போடுறா. ஹீரோயின் ஹாஸ்பிட்டலில் இருக்கிறதுனால பையனை ஃப்ரெண்டு கூட விட்டுருப்பா. அவன் இப்போ ப்ளே ஏரியாவில் விளையாண்டுட்டு இருக்கும்போது ஃப்ரெண்டை டிஸ்ட்ராக்ட் பண்ணிவிட்டு பையனை கிட்னாப் பண்ணிடுறாங்க. ஹீரோயினோட அப்பா இங்கே கண்ணு முழிக்கிறாங்க. கண்ணு முழிச்சதும் அப்பா கிட்ட பேசிகிட்டு இருக்கா. ஹாப்பி நியூஸை சொல்கிறதுக்காக ஃப்ரெண்டுக்கு கால் பண்ணால் ஃப்ரெண்டும் பையனை காணும்னு பெரிய குண்டை தூக்கி போடுறா. என் பையனை காணுமா அப்படின்னு அவள் அந்த பிளேஸ்க்கு வந்து என்ன நடந்துச்சு அப்படின்னு கேட்கும்போது, ஒரு ஸ்ட்ரேஞ்சர் வந்து என்கிட்ட பேசினா, அதுக்குள்ளே இங்கே விளையாண்டுட்டு இருந்த குழந்தைய காணும், எனக்கு என்னமோ இது பிளான் பண்ணி பண்ண மாதிரி இருக்குது அப்படின்னு ஃப்ரெண்டு சொல்கிறா. அவளோட டவுட்டு ஃபுல்லாகவே ஹீரோ மேலே தான் இருக்குது. இதெல்லாம் அவன் தான் பண்ணியிருப்பான், அவன் தானே குழந்தை தன்னோட வீட்டில் வளரணும்னு சொன்னான் அப்படின்னு இப்போ ஹீரோ கிட்ட சண்டைக்கு போகிறா. ஹீரோயின் வந்திருக்கான்னு தெரிஞ்சது ஹீரோவாக அக்செப்ட் பண்ணிக்கிட்டா அப்படின்னு நினச்சிட்டு இருப்பான். வந்த ஹீரோயின், என் பையனங்க, என் பையன் நீ தானே கடத்தின அப்படின்னு கேட்டுட்டு இருக்கா. என்ன சொல்கிற, குழந்தை காணுமா அப்படின்னு கேட்டால், நடிக்காத, என் பையன் நீ எங்கே வச்சிருக்க, தயவு செஞ்சு என்கிட்ட தந்துரு, நீ என்ன சொன்னாலும் நான் செய்கிறேன் அப்படின்னு ஹீரோயின் கேட்குறா. ஹீரோக்கும் ஒன்றும் புரியல. நான் இது பண்ணல அப்படின்னு சொன்னால், என் பையனை கடத்துறதுக்கு உனக்கு தான் மோட்டிவ் இருக்குது, நீ அவனை எங்கே ஒழிச்சுட்டு இருந்தாலும் சரி நான் அவனை கண்டுபிடிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோனும் கோமா திட்டிட்டு போகிறா. ஹீரோவும் அவனோட சைட்லேருந்து பையனை கண்டுபிடிக்க சொல்கிறான். யாருக்கு இவ்வளோ தைரியம் வந்துச்சு என்னோட பையனை கடத்துறதுக்கு அப்படிங்கிறத நான் பார்க்கணும், அவங்கள சும்மா விட மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி அவன் கோவத்தில் இருக்கான். இந்த டைம் ஹீரோயினுக்கு ஜின்கிட்ட இருந்து கால் வருது. நீ உன் பையனை தான் தேடிட்டு இருக்க, அவன் என்கிட்ட தான் இருக்கான், அவனை நீ பார்க்கணுன்னா உடனே என்னோட வீட்டுக்கு வா அப்படின்னு கூப்பிட்டு இப்போ ஹீரோயின் அங்கே போகிறா. என் பையனை எங்கே அப்படின்னு கேட்டால், எனக்கு ஒரே ஒரு கண்டிஷன் இருக்குது, அதை நீ ஃபுல்ஃபில் பண்ணால் உன் பையனை உன்கிட்டே விட்டுடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீ டிஸப்பியர் ஆகணும் அப்படின்னு சொல்கிறா. ஏன் என்ன சாக சொல்கிறியா அப்படின்னு கேட்டால், நம்ம 2 பேரும் எவ்வளோ நல்ல ஃப்ரெண்ட்ஸு, நான் உன்னை சாக சொல்லுவேன்னா, ஜஸ்ட்டு நீ இந்த கண்ட்ரி விட்டு போகணும், ஹீரோ முன்னாடியே நீ வரக்கூடாது, நீ தான் ஃபாரினில் உன் பையனை வளர்த்துட்டு தானே இருந்த, எதுக்கு நீ ரிட்டன் வந்த, அதே மாதிரி இருந்திருந்தா நான் எப்போவும் லீவ் ஃபேமிலியோட மிஸ்ட்ரஸ் ஆகிருப்பேன், ஒரு நாள் தான் என்னோட பிளான் எல்லாமே கொலாப்ஸ் ஆயிடுச்சு அப்படின்னு ஹீரோயின்கிட்ட கோவப்படுறா. நீ இதெல்லாம் அவனுக்காக பண்ணுற, அவன் மேலே எனக்கு எந்த இன்ட்ரெஸ்ட்டும் இல்லை, நான் வேணா உனக்கு ப்ராமிஸ் பண்ணி கொடுக்குறேன் அப்படின்னு சொன்னால், இந்த ப்ராமிஸ்லாம் என்கிட்ட செல்லுபடி ஆகாது, ஆல்ரெடி உனக்காக டிக்கெட்ஸ் அரேஞ்ச் பண்ணிட்டேன், நீ இதுக்கு ஓகே சொன்னால் உன் பையன் அங்கே ஒன்று மீட் பண்ணுவான், 2 பேரும் இந்த கண்ட்ரி விட்டு போயிட்டு ரிட்டன் வரவே கூடாது அப்படிங்கிற மாதிரி ஜின் சொல்கிறேன். ஹீரோனும் அக்செப்ட் பண்ணிக்கிறா. என் பையனோட கண்டிஷனை மட்டும் பார்க்கணும் அப்படின்னு கேட்டால், ஜஸ்ட்டு ஒரே ஒரு வீடியோ கிளிப்பிங் மட்டும் காமிச்சிட்டு, இப்போ அவனுக்கு ஓகே தானே, அவன் சேஃபாக தான் இருக்கான், பட் நீ இந்த மேட்ரை யார்கிட்டே சொல்லி பிரச்சனை பண்ணனா அப்புறம் உன் பையன் உயிரோட இருக்க முடியாது அப்படின்னு மிரட்டி அவகிட்ட டீல் பேசுகிறா. ஹீரோக்கும் இப்போ பையனோட லொக்கேஷன் கிடச்சிச்சு. ஸோ அங்கே கிளம்பிட்டு இருக்கான். போகும்போது ஹீரோயினை பிக்கப் பண்ண அவனை ஏர்போர்ட் போகணுன்னு சொல்கிறா. ஏர்போர்ட்டில் போக தேவையில்லை, நம்ம பையனை தானே பார்க்க போகிறேன், நான் உன்னை கூப்பிட்டு போகிறேன், இப்போ அந்த பிளேஸுக்கு கூப்பிட்டு போகிறேன். அங்கே அந்த குட்டி பையனும் பயத்தில் கத்திக்கிட்டு இருக்கான். நீ வாய் முடியல உன் நாக்கை வெட்டிடுவேன் அப்படின்னு அந்த கிட்னாப்பர் மிரட்டிகிட்டு இருக்கான். ஹீரோக்கு அங்கே சண்டை போட்டு அந்த பையனை ரெஸ்கியூ பண்ணிட்டாங்க. போகலான்னு பார்க்கும்போது இன்னொரு கிட்னாப்பர் வந்து அந்த பையனை பிடிச்சி வச்சுக்கிறான். எனக்கு தெரியும், நான் இவனை விட்டுனா நீ என்னோட கதையை முடிச்சிடுவேன், அதனால இவனை விட மாட்டேன் அப்படின்னு கழுத்தில் கத்தி வச்சுட்டு இருப்பான். பட் அந்த குட்டி பையன் பிரில்லியண்டாக திங்க் பண்ணி அவன் கையை கடிச்சு விட்டு ஓடி வந்துடுறான். ஹீரோக்கு மட்டும் லைட்டாக காயம்பட்டுருக்கும். இங்கே அப்பா பொண்ணை பாராட்டிகிட்டு இருக்காங்க. நீ தான் என்னோட பொண்ணு, எப்படி ஃபோர்ஸ் பண்ணி ஹீரோயினை உன் பாத்திலேருந்து விளக்குன பற்றியா, இப்படி தான் இருக்கணும், அப்போ தான் நீ ஆசைப்படுறது எல்லாமே நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஆமாப்பா,
அவள் போனது தான் நான் நினச்ச எல்லாமே நடக்கும். இப்போ நான் கால் பண்ணி கேட்குறேன், எல்லாம் முடிஞ்சிருச்சா அப்படின்னு கால் பண்ண போகும்போது இப்போ அசிஸ்டன்ட் ஆள் கூட வந்து நிற்கிறான். நீ யாருக்கும் கால் பண்ண வேண்டியதில்ல, ஏன்னா அட்டன் பண்ணுற நிலைமையில யாரும் கிடையாது, நீ தானே யங் மாஸ்டர் கடத்துனது அப்படின்னு அவளை இப்போ ஹீரோ கிட்ட இழுத்துட்டு போகிறாங்க. அவளும் சாரி, நீ என்னோட ஃப்ரெண்டு தானே, ஒரே ஒரு டைம் என்ன மன்னிச்சிரு அப்படின்னு ஹீரோயின்ட்டு கேட்டுட்டு இருக்கா. என்னது ஃப்ரெண்டா? ஃப்ரெண்டுனா நீ இப்படிதான் பிளாக்மெயில் பண்ணுவியா? என் பையனோட உயிரை வச்சு நீ பிளாக்மெயில் பண்ண, இதை நான் மன்னிக்கவே மாட்டேன் அப்படின்னு ஹீரோயின் சொல்கிறா. ஹீரோவும் 5 இயர்ஸ்க்கு முன்னாடி நடந்ததே உன்கிட்ட நான் இன்னும் செட்டில் பண்ணல, அதுக்குள்ளே அர்த்தம் பண்ணிட்டியே, இனி நான் உன்னையும் உன் ஃபேமிலியும் இந்த சிட்டிலேயே பார்க்கக்கூடாது அப்படின்னு அவளை தூக்கிட்டு போக சொல்கிறான். ஹீரோட கையில் கட்டுப்பட்டு வச்சுருக்காங்க. என் பையனை காப்பாற்றும் போது தானே உனக்கு இந்த காயம் பட்டுச்சு, என் பையனை காப்பாற்றுறதுக்காக தேங்க்ஸ் அப்படின்னு ஹீரோயின் சொல்கிறா. என்ன பேசுகிற, நான் உன்னோட அப்பா, அப்புறம் நீ என்னை மன்னிப்பியா, நான் உனக்கும் நம்ம பையனுக்காகவும் எல்லாத்தையும் பண்ணணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு அவன் திரும்ப கேட்டுட்டு இருக்கான். அவளும் அந்த கேஸ் சொல்கிற மாதிரி இல்லை, நீ பண்ணதுக்காக நான் தேங்க்ஸ் சொல்கிறேன், பட் அன்னைக்கு நடந்தது என்னால் மன்னிக்க முடியாது அப்படின்னு ஹீரோயின் சொல்கிறா. பட் அதை நான் வேணும்னு பண்ணல, என்னை உண்மையாகவே ட்ரக் பண்ணிட்டாங்க, நான் கான்ஷியஸ்லேயே இல்லை அப்படின்னு அவனும் சாதி கேட்டுட்ருக்கான். பட் அது என்னோட பேட் ட்ரீம், நான் திரும்ப எல்லாத்தையும் திங்க் பண்ணி பார்க்க விரும்பலை அப்படின்னு ஹீரோயின் ரிஜெக்ட் பண்ணாலும் ஹீரோ திரும்ப ஒரு சான்ஸ் கேட்டு கெஞ்சிக்கிட்டு இருக்கான். அந்த டைம் அங்கே சென் வந்து ஹீரோக்கு தேங்க்ஸ் சொல்கிறான். நீ தான் ஹீரோயிஸ் எல்லாம் பண்ணி ஹீரோயினோட பையனை காப்பாற்றிருக்க அப்படின்னு அவனுக்கு தேங்க்ஸ் சொல்கிறான். எனக்கு இதுக்கு நீ தேங்க்ஸ் சொல்கிற அப்படின்னு அவன் கேட்டால், என்ன நீ கேட்குற, ஹீரோயின் நான் மேரேஜ் பண்ணிக்க போகிறேன், அப்பா அவளோட பையன் என்னோட பையன் மாதிரி, ஸோ அதுக்காக தான் தேங்க்ஸ் சொன்னேன். அப்புறம் எங்கள் அம்மா கல்யாணத்துக்கு ஓகே சொல்லிட்டாங்க, நான் அவங்களை கன்வின்ஸ் பண்ணிட்டேன், நம்ம 2 பேரும் சீக்கிரம் மேரேஜ் பண்ணிக்கலாமா அப்படின்னு ஹீரோயின்ட்ட ப்ரப்போஸ் பண்ணுறான். அவளும் நான் என்ன அப்பா கிட்ட சொல்லல அப்படின்னு சொன்னால், சரி இப்போவே போய் பேசலாம் அப்படின்னு ஹீரோனை கூப்பிட்டுட்டு இருக்கான். அப்போ ஹீரோ, நான் ஃபஸ்ட்டு உங்ககிட்ட தனியாக பேசணும் அப்படின்னு சென்ட்ட பேசுகிறான். நீ ஹீரோயினை மேரேஜ் பண்ணக்கூடாது அப்படின்னு அவன் சொல்கிறான். எதுக்கு, நான் அவளை லவ் பண்ணுறேன், அவளும் மேரேஜ் பண்ணிக்கிறதுக்கு ஓகே சொல்லிட்டான், அப்புறம் என்ன பிரச்சனை இருக்குது அப்படின்னு சொன்னால், ஏன்னா அவளை நான் தான் மேரேஜ் பண்ணிக்க போகிறேன், 5 வருஷத்துக்கு முன்னாடி அவள் கூட இருந்த மேன் நான் தான், அப்புறம் அந்த குழந்தை அவன் என்னோட பையன் அப்படின்னு எழுத சொல்ல, அப்போ 5 வருஷத்துக்கு முன்னாடி அவளை ஃபோர்ஸ் பண்ணது நீயா, நீ என்னோட ஃப்ரெண்டாக இருந்துட்டு என் கேர்ள் ஃப்ரெண்டை ரேட் பண்ணியிருக்க, இப்போ என் ஒய்ஃபை என்கிட்ட திருட பார்க்குறியா அப்படின்னு ஹீரோ போட்டு அடிக்கிறான். அவள் இன்னும் உன் ஒய்ஃப் ஆகலை அப்படின்னு ஹீரோ சொல்கிறான். அவள் இப்போ ஓகே சொன்னால் உடனே எங்களுக்கு கல்யாணம், நான் நாளைக்கு கல்யாணம் பண்ணி காமிக்கிறேன், நீ ஒரு ரேபிஸ்ட், உடனே எப்படி அவள் கல்யாணம் பண்ணுவான்னு நீ நினச்ச அப்படின்னு கேட்டால், அவள் ஓகே சொல்கிற வரைக்கும் நான் வெயிட் பண்ண ரெடியாக இருக்கேன் அப்படின்னு ஹீரோ சொல்கிறான். அதுக்கு நான் சான்ஸே கொடுக்க மாட்டேன், நாளைக்கே கல்யாணம் பண்ணி காமிக்கிறேன் அப்படின்னு சேலஞ்ச் பண்ணிட்டு போகிறான். இங்கே ஹீரோயின் அப்செட்டாக இருக்கிறத பார்த்துட்டு அப்பாவும் என்னாச்சு அப்படின்னு கேட்குறாங்க. அவளும் இப்படி சென் ப்ரப்போஸ் பண்ண மேட்ரை சொல்கிறா. இது நல்ல விஷயம் தானே, அதுக்கே அப்செட்டாக இருக்க, ஏன் அவங்க அம்மாவை நினச்சி கவலைப்படுறியா அப்படின்னு கேட்குறாங்க. இல்லை அவங்க அம்மா ஓகே சொல்லிட்டாங்க அப்படின்னு ஹீரோயின் சொல்கிறா. அப்புறம் வேறு எதுக்கு டல்லாக இருக்க அப்படின்னு கேட்டால், நான் 5 இயர்ஸ்க்கு முன்னாடி என் கூட அந்த மேனையும் கண்டுபிடிச்சிட்டேன், அவனே என்ன மேரேஜ் பண்ணிக்கணும்னு சொல்கிறான் அப்படின்னு சொன்னது அப்பா டென்ஷன் ஆகிடுறாங்க. அவனுக்கு எவ்வளோ தைரியம் இருந்தால் மறுபடியும் முன்னாடி வருவான், அவன் யாருன்னு சொல்லு, அவனை நான் சும்மா விட மாட்டேன் அப்படின்னு அப்பா கோவப்படுறாங்க. அப்பா அவனும் ஒரு விக்டிம் தான், அவனை ட்ரக் பண்ணியிருந்திருக்காங்க, அவனுக்கே அன்றைக்கி நடந்தது ஃபுல்லாக ஞாபகம் இல்லை அப்படின்னு அவளை அறியாமே அவனுக்கு சப்போர்ட் பண்ணி பேசிக்கிட்டு இருக்கா. இருந்தாலும் 5 இயர்ஸாக அவனால் நீ எவ்வளோ சஃபர் ஆகியிருக்க, உனக்கு எப்படி அவனை மன்னிக்க முடியுது அப்படின்னு அப்பா கேட்குறாங்க. நேற்று எங்களை ஆபத்துலேருந்து அவன் தான் காப்பாற்றினான், அவன் என்னை கண்டுபிடிச்சது என்கிட்ட வந்து சாரி சொன்னான், நாங்கள் 5 இயர்ஸ் கஷ்டப்பட்டதுக்கு எங்களுக்கு காம்பன்சேட் பண்ணுறதாவும் சொன்னான். எனக்கு என்னமோ நீ பேசுகிறத பார்க்கும்போது நீ அவனை மன்னிச்சிட்ட போல, அவன் உண்மையாகவே ஒன்று அக்செப்ட் பண்ணிவிட்டு உன் பையனுக்கும் நல்லா அப்பாவாக இருப்பான்னா அவனோட தப்பை நம்ம மன்னிக்கலாம், அதில் எந்த பிரச்சனையும் கிடையாது, இதில் உன்னோட விருப்பம் தான் முக்கியம் அப்படின்னு அப்பா சொல்கிறாங்க. ஸோ அவளும் கன்ஃபியூஸான ஸ்டேட்டில் தான் இருப்பாள். அந்த டைம் சென் பொக்கையோட வந்து நிற்கிறான், கூடவே அம்மாவையும் கூப்பிட்டு வந்திருக்கான். அப்பா கிட்ட ஹெல்த்தை பற்றி கேட்டதும், இன்றைக்கும் அம்மாலாம் வந்திருக்காங்களே அப்படின்னு அவங்கள பார்க்குறான். ஆமாம், இன்றைக்கி என் பையன் உங்கள் பொண்ணுக்கு ப்ரப்போஸ் பண்ண போகிறான், அந்த முக்கியமான நிகழ்ச்சியை நான் பார்க்காம இருப்பேனா அப்படின்னு அவங்க வந்து நிற்கிறாங்க. ஆஸ் அ பேரண்ட்டாக எனக்கு ஒரே ஒரு கன்சர்ன் இருக்குது, என்னோடய பேரை உங்களோட பயாலஜிக்கல் கிராண்ட்சன் கிடையாது, இருந்தாலும் உங்களால் அதை அக்செப்ட் பண்ணிக்க முடியுமா அப்படிங்கிற மாதிரி அப்பா கேட்குறாங்க. எனக்கு அதில் பிரச்சனைலாம் கிடையாது, பையன் எவ்வளோ க்யூட்டாக இருக்கான், வா தம்பி அப்படின்னு கூப்பிட்டா அந்த பையன் வரமாட்டான். ஹீரோயின் கிட்ட, நான் அவங்ககிட்ட கொஞ்சம் தனியாக பேசலாமா, லாஸ்ட் டைம் கொஞ்சம் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஆயிடுச்சு, ஸோ பேசினா எல்லாமே சார்ட் அவுட் ஆயிரும்னு நினைக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி ஆன்ட்டி வெளியே கூப்பிட்டு போகிறாங்க. அங்கே போயிட்டு, நீ என் பையனை எப்படி செடியூஸ் பண்ணி வச்சுருக்க, அவன் என்ன மிரட்டுறான், நான் இங்கே வரலன்னா ஃபேமிலி கூட டைஸை கட் பண்ணிடுவேன்னு, இதெல்லாம் உனக்காக தானே பண்ணிகிட்டு இருக்கான், அப்படியே நீ என் வீட்டுக்கு தான் சரி, நான் பண்ணுற டார்ச்சரில் நீயே என் வீட்டை விட்டு ஓடுற மாதிரி பண்ணுவேன் பாரு அப்படின்ட்டு ஹீரோயின்ட்ட ரொம்ப கோபமாக பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ சென்னு வந்துடுறான், உங்களுக்கு வர விருப்பம்னா வர விருப்பம்னு சொல்லியிருக்க வேண்டியதானே, எதுக்கு இங்கே வந்து ஹீரோயின்ட்ட கத்துறீங்க அப்படின்னு ஹீரோயினுக்காக அவன் போய் நிற்கிறான்.
அம்மாவுக்கு தான் கல்யாணம் பிடிக்கல, அதனால ஹீரோயின் கிட்ட நம்ம 2 பேரும் மேரேஜ் பண்ணிக்கலாம். நீ எங்கள் அம்மாவை நினச்சலாம் கவலைப்படாத. நம்ம 2 பேரும் வெளியே செட்டில் ஆகிக்கலாம். நான் என் ஃபேமிலி கூட இருந்த கான்டாக்ட் கட் பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்கிறான். அம்மாக்கிட்டே இத்தனை வருஷம் நீங்கள் என்னை வளர்த்ததுக்காக தேங்க்ஸ். இனி என்னோட லைஃப்பை நானே பார்த்துக்கிறேன். நமக்குள்ளே எந்த ரிலேஷன்ஷிப்பும் வேண்டாம் அப்படின்னு ஹீரோயினை கூப்பிட்டு போகிறான் மேரேஜ் சர்டிஃபிகேட் வாங்கலான்ட்டு. இந்த டைம் ஹீரோ அவங்க அம்மா கூட வரான். எதுக்கு சாரி கேட்க வந்தா அப்படின்னு அப்பா கேட்டால், இது சாரி கேட்குறதுக்காக மட்டும் இல்லை, நான் ப்ரப்போஸ் பண்ண வந்திருக்கேன் அப்படின்ட்டு ஹீரோயின்ட்ட ப்ரப்போஸ் பண்ண போகிறான். இந்த குட்டி பையன் பாட்டிக்கிட்டு நல்லாவே ஜெல் ஆகிட்டான். ஹீரோயின்ட்ட ப்ரப்போஸ் பண்ண போனால் சென் வந்து அவனை அடிக்கிறான். உனக்கு அவகிட்ட ப்ரப்போஸ் பண்ணுறதுக்கு என்ன ரைட்ஸ் இருக்குது? அவள் என்ன மேரேஜ் பண்ணிக்கிறதா ப்ராமிஸ் பண்ணிட்டா, நாங்கள் 2 பேர் தான் மேரேஜ் பண்ணிக்க போகிறோம் அப்படிங்கிற மாதிரி அவன் கத்துறான். ஏன்டா என் பையன் அடிக்கிறேன்? ஹீரோயின் என் வீட்டுக்கு வந்தால் நான் அவளை என் பொண்ணு மாதிரி பார்த்துப்பேன். அப்படியே ஹீரோயின் அவன் புள்ளி பண்ணால் எங்கள் வீட்டில் ஃபஸ்ட்டால் நான் தான் அவனை அடிப்பேன் அப்படின்ட்டு ஹீரோயின் அப்பாக்கிட்டேயும் போய் பேசுகிறாங்க. நான் உங்கள் பொண்ணை எங்கள் வீட்டு மருமகளாக்கணும்னு ஆசைப்பட்றேன் அப்படின்ட்டு அவளுக்காக டவுரியாக நிறைய டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. அதெல்லாம் காமிக்க இதெல்லாம் அதிகமாக இல்லையா அப்படின்னு அப்பா கேட்குறாங்க. இதில் என்ன இருக்குது? அவள் எங்கள் வீட்டுக்கு வந்தால் எங்களோட ப்ராப்பர்ட்டி எல்லாமே அவளுக்கு தானே சொந்தம் அப்படின்ட்டு அம்மாவும் நல்லா பாசமாக பேசுகிறாங்க. குட்டி பையனுக்கும் அம்மாவும் அப்பாவும் மேரேஜ் பண்ணிக்கிறது தான் விருப்பம். அம்மா நீங்கள் அப்பாவே மேரேஜ் பண்ணிக்கங்க அப்படின்னு கேட்டுட்ருக்கான். உனக்கு ஃபஸ்ட் டைம் என்னை மீட் பண்ணது ஞாபகம் இருக்கா? அப்போ நம்ம பையன் என்னை அப்பான்னு வந்து கூப்பிட்டான். அவனுக்கு என்ன அப்பவே தெரிஞ்சிருக்கு. அதே மாதிரி தான் நான் உன்னை 5 இயர்ஸ்க்கு முன்னாடி சூஸ் பண்ணது அப்படின்னு சொல்ல, நீ மறுபடியும் அந்த இன்சிடென்ட்டே சொல்கிற. நீ அன்னைக்கு பண்ணது தப்பு. அது நீ எவ்வளோ ட்ரை பண்ணாலும் சரி, நீ பண்ணது தப்பு தான். அப்புறம் நான் உன்னை மேரேஜ் பண்ணிக்க மாட்டேன் அப்படின்னு இப்போ அழுதுகிட்டே நான் சின்னதாக மேரேஜ் பண்ணிக்க போகிறேன்னு சொல்கிறேன். உனக்கு என்ன பிடிச்சிருக்கு, அதனால தான் நீ இப்போ அழுற அப்படின்னு சொன்னால், இல்லை நான் இவளை தான் மேரேஜ் பண்ணிக்க போகிறேன், நான் இப்போவே மேரேஜ் பண்ணி காமிக்கிறேன் அப்படின்னு கோவத்தில் அவளும் கிளம்புறா. என்னப்பா பார்த்துட்டு இருக்கீங்க, அம்மா அங்கிளையும் மேரேஜ் பண்ண போகிறாங்க அப்படின்னு பையன் கேட்குறான். நான் என்னடா பண்ணுறது அப்படின்னு அவனுக்கும் ஒன்றும் தெரியல. எப்படியாவது அம்மாவை கன்வின்ஸ் பண்ணுங்க அப்படின்னு சொன்னதுனால இப்போ மறுபடியும் ஹீரோயினை ஃபாலோ பண்ணிட்டு போகிறாங்க. நீங்கள் அப்பாவை தான் மேரேஜ் பண்ணிக்கணும் அப்படின்னு பையன் சொல்லிகிட்டு இருக்கான். இவன் தான் அவனோட நியூ டாடி அப்படின்னு சொன்னால், அது அங்கிள் அப்பா கிடையாது அப்படின்னு பையன் சொல்கிறான். ஹீரோவும் கன்வின்ஸ் பண்ண பார்க்குறான், பட் முடியலை. ஸோ நாங்கள் 2 பேரும் மேரேஜ் பண்ணிக்க போகிறோம், இது டிசைட் பண்ணியாச்சு அப்படின்னு 2 பேரும் உள்ளே போக போகிறாங்க. எனக்காக நீ ஒரே ஒரு ப்ராமிஸ் பண்ணுவியா? நம்ம 2 பேரும் மேரேஜ் பண்ணிக்கலாம், பட் நீ உன் ஃபேமிலி கூட இருக்க டைஸை கட் பண்ணக்கூடாது. ஏன்னா எல்லாருக்குமே ஃபேமிலி தேவை. உங்கள் அம்மாவும் சீக்கிரமே நம்மளை அக்செப்ட் பண்ணிப்பாங்க அப்படின்னு ஹீரோயின் சொல்கிறேன். சரி ஓகே அப்படின்ட்டு இப்போ ஃபார்மை ஃபில் பண்ண போகிறாங்க. அப்போ அம்மா கிட்டேருந்து கால் வருது. அவகிட்ட சொல்லிடு, இன்றைக்கி அவள் என்னோட பையனை மேரேஜ் பண்ணிக்கல, என்கிட்டேருந்து கிட்னாப் பண்ணிட்டு போகிறா. எப்படி நான் இன்னைக்கு கஷ்டப்படுறனோ அவளுக்கும் ஒரு பையன் இருக்கான்ல, ஃப்யூச்சரில் அவளும் இதே பெயினை அனுபவிப்பா அப்படின்ட்டு ஒரு மாதிரி சாபம் கொடுக்குற மாதிரி பேசிடுவாங்க. அதனால சென்னோட மைண்டும் சேஞ்ச் ஆயிடுச்சு. இப்போ ஹீரோயின்கிட்ட எனக்கு ஒரே ஒரு கொஸ்டின் பண்ணிட்டு ஆன்சர் பண்ணு, என்னையும் உன் பையனையும் ஆப்ஷனில் கொடுத்தா நீ யாரை சூஸ் பண்ணுவேன் அப்படின்னு கேட்குறான். அவளும் நான் என் பையனை தான் சூஸ் பண்ணுவேன், அம்மா இல்லாமல் அவன் எப்படி இருப்பான் அப்படின்னு சொல்கிறான். ஸோ அவனும் அதில் கன்வின்ஸ் ஆகிட்டான். சரி அப்போ நம்ம இந்த மேரேஜை பண்ணிக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு வெளியே கூப்பிட்டு வந்துடுறான். நான் தான் உன்ட்ட சாரி கேட்கணும். 5 இயர்ஸ்க்கு முன்னாடி நான் உனக்கு கிவ் பண்ணியிருந்திருக்கக்கூடாது. நான் உன்னை மேரேஜ் பண்ணியிருந்தா இப்போ நம்ம வேர்ல்டு கப்பில் இருந்திருப்போம். பட் பரவாயில்ல, உனக்கு இப்போ உன் பையன் இருக்கான், அப்புறம் நீ ஹீரோ மேரேஜ் பண்ணிட்டு ஹாப்பியாரு அப்படின்ட்டு அவன் சொல்கிறான். நான் ஒன்றும் அவனை மேரேஜ் பண்ணிக்கிறதா சொல்லவே இல்லையே அப்படின்னு சொன்னால், எனக்கு தெரியும் அவனுக்கு ஒரு சான்ஸ் கொடுத்துப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு அவன் போகிறான். என்ன மேரேஜ் பண்ணிட்டு அது பாட்டுக்கு விட்டுட்டு போகிற அப்படின்னு கேட்டால், அது என்னன்னு ஹீரோயின்ட்டே கேட்டுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு சென் போயிட்டான். இப்போ பையனை அம்மா அப்பே ஹக் பண்ணிக்கிறான். ஹீரோவை பார்த்துட்டு உன்னோட ஐடி கார்டு வச்சுருக்கியா அப்படின்னு கேட்டால், அது எதுக்கு திடீர்னு கேட்குற அப்படின்னு அவனும் ஷாக் ஆகிட்டு கேட்குறான். அப்படி இருந்தால் தான் உள்ள மேரேஜ் சர்டிஃபிகேட் வாங்க முடியும், எப்படி வசதி அப்படின்னு கேட்டால் அவனுக்கு ஒரே ஷாக்கு. உண்மையாக சொல்றியா, நீ என்ன மேரேஜ் பண்ணிக்க போறியா அப்படின்னு ஹீரோ சர்ப்ரைஸ் ஆகிட்டான். ஏதோ உனக்கு ஒரு சான்ஸ் கொடுக்குறேன், இதனால உன்னை மன்னிச்சிட்டேன்னு நினைக்காத, ஜஸ்ட் ஒரு சான்ஸ் தான். எனக்கு 2 கண்டிஷன் இருக்குது, அதுக்கு நீ ஓகே சொல்லலாம் அப்படின்னு சொன்னால் ஹீரோ டக்குன்னு எனக்கு எந்த கண்டிஷன்னாலும் ஓகே அப்படின்னு சொல்கிறான். ஃபஸ்ட்டு கண்டிஷனை கேளுடா, இந்த மேரேஜுக்கு அப்புறம் எனக்கு இந்த லைஃப் பிடிக்கலனா நான் எப்போ வேணால் டிவோர்ஸ் அப்ளை பண்ணுவேன், அதுக்கு நீ சைன் போடணும். அடுத்து செகண்ட் கண்டிஷன், நான் டிவோர்ஸ் பண்ணும்போது பையனோட ஃபுல் கஸ்டடியை எனக்கு கொடுத்துடணும் அப்படின்னு ஹீரோயின் கேட்குறா. இங்கே கல்யாணம் நடக்கிறதுக்கு முன்னாடி என்னமா டிவோர்ஸை பற்றி பேசிகிட்டு இருக்க அப்படின்னு ஹீரோ கம்ப்ளைண்ட் பண்ணுறான். ஃபஸ்ட்டு இதுக்கு ஓகே சொன்னால் தான் உனக்கு கல்யாணமே நடக்கும் அப்படின்னு ஹீரோயின் சொல்கிறா. சரி சரி உன்னோட கண்டிஷன் எல்லாத்துக்கும் நான் ஓகே சொல்லிட்டேன், நான் வேணால் டாக்குமெண்ட் ரெடி பண்ணிட்டு வரவா அப்படின்னு ஹீரோ கேட்குறான். அதெல்லாம் வேண்டாம், நீ வாயில சொன்னாலே போதும் அப்படின்னு சொல்ல, அவனும் இப்போ கையை தூக்கிட்டு நான் டாங்கோட மேரேஜ் பண்ணிட்டு அவளை ஹாப்பியாக பார்த்துப்பேன், ஃபேமிலி ரெஸ்பான்சிபிலிட்டி எல்லாத்தையும் நான் கரெக்டாக பண்ணிடுவேன், அவளை கோவப்படுத்தவே மாட்டேன் அப்படின்னு அவளை கோவப்படுத்தி அவள் டிவோர்ஸ் கேட்டானா நான் அதுக்கு சைன் போட்டு கொடுப்பேன், என் பையனோட கஸ்டடிக்காகவும் நான் சண்டை போட மாட்டேன் அப்படின்னு ப்ராமிஸ் பண்ண பிறகு 3 பேரும் சேர்ந்து போய் மேரேஜ் சர்டிஃபிகேட் அப்ளை பண்ணுறாங்க. இதோட ட்ராமா எண்ட் ஆகுது. ஸோ உங்களுக்கு இந்த ட்ராமா பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். See you all in next video. Thanks for watching.